ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானை பற்றி பார்த்து முடிச்சோம். ஸோ டெல்லி சுல்தானுடைய காலத்தை பற்றி பார்க்கும்போது கடைசியாக டெல்லியை பார்த்தீங்கன்னா நமக்கு 1526 பாபர் உள்ள என்ட்ரானாரு. பிகாஸ் ஆஃப் முதலாம் பானிபட் போர்னு பார்த்தோம். ஓகேங்களா, முதலாம் பானிபட் போர் நடக்குது. அதில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பாபர் உள்ள என்ட்ரானார் பார்த்தோம். அப்படிப்பட்ட பாபர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறாரு. ஓகேங்களா, அப்போ என்ன பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வம்சம், சொல்லப்போனால் 1206 ஆரம்பிச்சு ஸோ 1526 வரைக்கும் 320 வருஷம் ஆட்சி பண்ணனா அந்த டெல்லி சுல்தான் வம்சம் அழிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு முகலாய வம்சம் உருவாக ஆரம்பிச்சது. அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நிறைய அரசர்கள் வருவாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்காகவும் இருக்கும் இதில் எக்ஸாமில். ஓகேங்களா, ஸோ அப்போ பற்றி ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். பாபர் ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆகிறார். ஓகேங்களா, அப்போ இந்த பாபரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பாபர் என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முகலாய வம்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பேரரசனாக இருக்காரு. ஓகேங்களா, பாபர் தான் இந்தியாவில் முகலாய வம்சத்தை உருவாக்குறாரு. ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா பாபரை பற்றி பார்க்கும்போது அவர் பரம்பரையாகவே என்ன சொல்கிறாங்கன்னா அரச வழி பரம்பரை. ஓகே, அதே போல் பார்த்தீங்கன்னா ஸோ வீரமான பரம்பரைன்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட ஆள். ஓகே, அப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஸோ அவரோட தந்தை மரபு, ஓகே, தாத்தா தாத்தா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை சைடில் ஃபாதர் சைடில் பார்த்தீங்கன்னா தைமூர் பரம்பரைன்னு சொல்ல வராங்க. அதே போல் அம்மா சைடில் செங்கிஸ்கான் பரம்பரைன்னு சொல்கிறாங்க இவங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ஸோ தாய் மரபும் சரி தந்தை மரபும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீரமான பரம்பரையாக இருக்குது. அந்த வழியில் வந்தது நம்மளுடைய பாபர். ஓகேங்களா, ஸோ அடுத்த இன்னொரு விஷயம் என்ன கேட்பாங்க அடிக்கடி, பாபருடைய இயற்பெயர் கேட்குறாங்க சில டைமில். பாபருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜாஹிருதீன் முகமது. ஓகே, பாபர் அப்படிங்கிறது ஒரு புனைப்பெயர் தான், டைட்டில் தான். ஓகேவா, ஸோ பாபருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாஹிருதீன் முகமது தான் அவருடைய ஒரிஜினல் பெயராக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பாபர் என்ன இருக்காருன்னா சின்ன வயசுலேயே தன்னோட 11வது வயசுலேயே, ஓகேங்களா, என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட 1491 இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 1491 பார்த்தீங்கன்னா 11வது வயசுலேயே ஃபர்கானா அப்படிங்கிற பகுதியை கவர்னராக இருந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த காலங்கள்லாம் ஒரு அரசன் இருக்காருன்னா அவருடைய மகன் இளவரசனாக இருப்பார். ஓகேங்களா, அந்த இளவரசனுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கொடுத்து கவர்னர் நியமிப்பாங்க. அப்படியே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1494 கிட்டத்தட்ட தன்னோட 11வது வயசுலேயே பார்த்தீங்கன்னா எந்த கவர்னர்னா ஃபர்கானா அப்படிங்கிற பகுதிக்கு கவர்னராக இருந்திருக்காரு. அங்கிருந்து என்ன பண்ணுறாரு அரசியலை கற்றுக்கிறாரு, போர் திறமையெல்லாம் கற்றுக்கிறாரு ஃபுல்லாகவே. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பாபர் படிப்படியாக இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கிறார். அவர் இந்தியாவில் வர்றதுக்கு முக்கியமான காரணமே முதல்ல பார்த்தோம் முதலாம் பானிபட் போர் அப்படிங்கிறதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் நடக்க காரணமே நம்மளுடைய டெல்லியை, ஓகேங்களா, டெல்லியை பார்த்தீங்கன்னா நமக்கு இப்ராஹிம் லோடி ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி பார்த்ததே கதை தான். ஸோ இப்ராஹிம் லோடி டெல்லியை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய சொந்தக்காரன் யாரு, தௌலத் கான் லோடி. அப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாபரை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வராங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இப்ராஹிம் லோடியோட ஆட்சியை தூக்கிட்டு எனக்கு ஆட்சியை கொடுங்கன்னு சொல்லி தௌலத் கான் லோடி பாபருக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புறாரு. அதை கேட்டு என்ன பண்ணுறாருன்னா பாபர் இந்தியாவுக்குள்ள வராரு. ஓகேங்களா, இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் விஷயம் பாபருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது, ஒரிஜினல் நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாஹிருதீன் முகமது அப்படிங்கிறது தான் பாபருடைய இயற்பெயராக இருக்குது. அதே போல் பாபருக்கு ரெக்வஸ்ட், பாபருக்கு கோரிக்கையை அனுப்பிச்சது யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தௌலத் கான் லோடி. பாபர் யாரை ஜெயிச்சுட்டு இந்தியாவுக்குள்ள வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி ஜெயிச்சுட்டு தான் இந்தியாவுக்குள்ள பாபர் வராரு. ஓகேங்களா, அப்போ பாபர் பிறந்த ஊர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதே சில டைம் கொஸ்டின் கேட்குறாங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. என்னன்னு தெரிஞ்சுங்க. பாபர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்கானாங்கிற டிஸ்ட்ரிக்ட், ஃபர்கானாங்கிற ஏரியா தான். ஓகேவா, ஸோ அதான் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட 11வது வயசுலேயே பாபர் கவர்னராக இருந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ பிறந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் ஃபர்கானாங்கிற இடத்துல இவர் பிறந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா பாபர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இந்தியாவுக்குள்ள வராரு. ஓகேவா, எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா 1504 பாபர் என்ன பண்ணுறாருன்னா காபூல் அப்படிங்கிற பகுதியை கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இந்த காபூல் எங்கே இருக்குன்னா நமக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைநகரம். ஓகேவா, அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா 1504 பார்த்தீங்கன்னா காபூல் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி பண்ணுறாரு. ஓகே, அதுக்கடையே கேப்சர் பண்ணுறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது அப்படியே பாபர் லாகூருக்கு வராரு. பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டார்.
அடுத்து என்ன பண்றாருன்னா 1525 நவம்பர் அந்த சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சாபை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்காரு பாருங்க. ஸோ உஸ்பெகிஸ்தான்ல பிறக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து 1494ல அந்த பிறந்த ஊர் ஃபர்கானாவே ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து 1504ல என்ன பண்றாரு, ஃபர்கானால இருந்து வந்துட்டு ஆப்கானிஸ்தானுடைய காபூலை கேப்சர் பண்றாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா 1524ல வந்து அப்படியே வந்துட்டாரு, பாகிஸ்தான் வராரு. ஓகேங்களா? இங்கன்னா லாகூரை கேப்சர் பண்றாரு. அப்படியே 1825ங்கிறப்ப பஞ்சாப் வரைக்கும் வந்துட்டாரு. ஓகேங்களா? இப்ப அவர் என்னன்னா இந்தியாவுக்குள்ள வரணும், டெல்லிக்குள்ள வரணும். ஆனா பாபருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசனுக்குமே இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு மிகப்பெரிய பிளான் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இந்தியாவுக்குள்ள வந்த அலெக்சாண்டரு இந்தியாவில் இருந்த யானையை பார்த்து பயந்தார். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து யானைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஓகேங்களா? அது வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா வந்து இந்தியாவில் நடமாடக்கூடிய ஒரு மாளிகை இருக்கு, அந்த மாளிகை பார்த்தீங்கன்னா தும்பிக்கைலாம் வச்சிருக்குன்னு சொல்லி அந்த காலத்துல பயந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப இந்தியாவில் வந்து என்னென்ன மாதிரி விலங்குகள் இருக்கு, என்னென்ன மாதிரி போர் திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி வரக்கூடிய புது ஆளுங்க யாருக்குமே தெரியாது. அப்ப பாபருக்கும் ஒரு சரியான கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு, பாபருக்கும் சரியான ஒரு பிளானிங் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக என்ன பண்றாருன்னா 1525ல பஞ்சாப் வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அந்த ஏரியா கேப்சர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இப்ராஹிம் லோடியோட ஆட்சியை எதிர்த்து தௌலத்து கான் லோடி என்ன பண்றாரு, ரெக்வஸ்ட் அனுப்புறாரு. ஐயா இந்த மாதிரி வந்து டெல்லிக்கு வாங்க, டெல்லியில வந்து எங்கெங்கெல்லாம் பிளான் பண்ணலாம்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி தௌலத் கான் லோடி ரெக்வஸ்ட் அனுப்புறாரு. ஓகேங்களா? அதை பார்த்து என்ன பண்றாருன்னா பாபர் வந்து இந்தியாவில வராரு. அந்த போர் தான் வந்து 1526 முதலாம் பானிபட் போர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பானிபட் போர். அந்த போர்ல என்ன பண்றாரு, பாபர் ஜெயிக்கிறதுனால இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சிடுறாங்க. தௌலத் கான் லோடி என்ன பண்ணியிருந்தாரு, ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. என்ன சொன்னாரு, இப்ராஹிம் லோடி என் சொந்தக்காரனை தூக்கி எரிஞ்சிட்டு என்னை என்ன பண்ணுங்க ஆட்சியில் உட்கார வைக்கன்னு சொன்னாரு. ஓகேவா? பட் என்ன பண்ணிட்டாரு பாபர் பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி தூக்கி எரிஞ்சிட்டு தௌலத் கான் லோடிக்கும் போஸ்டிங் தரல. ஏன்னா இவர் ஜெயிச்சிருக்காரு. அப்படி பண்ணாரு, பாபரே உட்காந்து ஆட்சியை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாம் பானிபட் போர், அதே போல இரண்டாம் பானிபட் போரும் கேட்பாங்க. ஓகேவா? அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது முதலாம் பானிபட் போர் 1526, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இந்த ஆண்டுல என்னாவது ஒரு மிகப்பெரிய டெல்லி சுல்தான் வம்சம் காணாம போய் புது வம்சம் உள்ள உருவாது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து நம்ம பாபர் வந்து டெல்லியை கேப்சர் பண்ணிட்டார். இப்ராஹிம்லோடைய தூக்கி எறிஞ்சிட்டு டெல்லியை பாபர் கேப்சர் பண்ணிட்டார் இல்லையா? இப்ப என்ன பண்றாருன்னா தம் மகன் ஒருத்தர் இருக்காரு, அவன் பேர் வந்து ஹுமாயூன். என்ன சொல்றாருன்னா, மகனே, அப்பா பாபர் என்ன பண்ணிட்டேன், டெல்லியை கேப்சர் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ண, உடனே போய் ஆக்ராவை கேப்சர் பண்ணது என்ன பண்றாரு, டெல்லி அந்த ஆக்ராவை கேப்சர் பண்றதுக்கு வந்து ஹுமாயூன் அனுப்பி வைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாபர் தன்னோட ஏரியாவை டெவலப் பண்ணிட்டே இருக்காரு. யோசிச்சு பாருங்க, உஸ்பெகிஸ்தான்ல பிறந்து காபூலை கேப்சர் பண்ணியாச்சு, லாகூரை கேப்சர் பண்ணியாச்சு, பஞ்சாபை கேப்சர் பண்ணியாச்சு, இப்போ டெல்லியும் கேப்சர் பண்ணியாச்சு. டெல்லியை கேப்சர் பண்ற என்ன அர்த்தம், ஒட்டுமொத்த டெல்லி சுல்தான் எங்கெல்லாம் ஆட்சி பண்ணுச்சோ அத்தனையும் கேப்சர் பண்ணிட்டார். அப்ப ஹிந்துஸ்தானே பெரிய ஹிந்துஸ்தானே கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தானத்தோட பேரரசர்னு சொல்லி இவருக்கு பட்டம் சூட்டப்படுது, தனக்கு அழைச்சுக்கிறார். ஓகேவா? ஐ எம் த எம்பரர் ஆஃப் ஹிந்துஸ்தான் சொல்லி அழைச்சுக்கிறார். இந்தியாவுடைய ஹிந்துஸ்தானத்துடைய பேரரசர்னு சொல்லி என்ன பண்றாருன்னா இவருக்கு ஒரு பட்ட பேர் சூட்டப்படுது. ஓகேங்களா? இந்த பேசிக் தெரிஞ்சுங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க, இந்தியாவுக்கு இவர் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. உஸ்பெகிஸ்தான்ல இருந்து இந்தியா வரைக்கும் வந்திருக்காரு. அப்ப இவரோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இவரு பீரங்கி யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, டேங்க் சொல்லுவோம் இல்லையா, போர்ல பாத்தீங்கன்னா டேங்கை யூஸ் பண்ணியிருக்காரு. பீரங்கியை வந்து இந்தியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? சொல்லப்போனா எங்க இருந்துன்னா சீனால இருந்து என்ன பண்ணியிருப்பாரு, இந்த ஆர்டில்லரியில இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஆர்டில்லரி தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா டேங்க்ஸ் எல்லாம் பீரங்கியை வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம சவுத் இந்தியன் பத்தி படிக்கும்போது திப்பு சுல்தான்னு படிப்போம். ஓகே, தென்னிந்திய வார்களில் வந்து திப்பு சுல்தான் வந்து பீரங்கியை உபயோகப்படுத்தினா படிச்சிருப்போம். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சீனால இருந்து வாங்கிட்டு வந்திருப்பார். ஓகேங்களா? இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாபர் என்ன பண்றாருன்னா எல்லா பக்கத்தையும் ஜெயிச்சிட்டா இருப்பார். இந்தியாவுக்குள்ள வந்துட்டாரு. ஓகே, இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பாபருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். ஓகேவா? போன கிளாஸ்லேயே படிச்சோம் நாம. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முகமது கோரி இந்தியாவுக்குள்ள வரும்போது, ஓகேவா, முகமது கோரியை வந்து பிருத்திவிராஜ் சௌஹான்னு சொல்லக்கூடிய ராஜபுத்திரர் எதிர்த்தாருன்னா படிச்சோம். ஓகேங்களா? அதே போல என்னாச்சுன்னா நம்ம நாட்டுல நிறைய குறுநில அரசர்கள் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ பாபரை கம்பேர் பண்ணும்போது நாமெல்லாம் குட்டி குட்டி அரசர்கள் தான். ஓகே, அப்புறம் பண்றாங்கன்னா பாபர் என்ன பண்றாரு, ராணா சங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசரை வந்து தோற்கடிக்கிறாரு. ஓகேவா? ராணா சங்கா தோத்துறாரு, பாபர் ஜெயிக்கிறாரு. எந்த வருஷம்னா 1527. அந்த போருக்கு பேரு கன்வா போர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கேன்வா போர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. 1527ல யோசிச்சு பாருங்க. 1526ல தான் அவர் இந்தியாவுக்குள்ளே வராரு. இப்ராஹிமோட தோக்கடிக்கிறாரு. டெல்லியை கேப்சர் பண்றாரு. அடுத்த வருஷம் என்ன பண்றாரு பாருங்க. ஏரியா டெவலப் பண்றதுக்காக போயிட்டு இருக்கும்போது அப்ப 1527ல கன்வா போர் மூலமா ராணா சங்காவை தோக்கடிக்கிறாரு. ஓகேவா? அப்ப அந்த ஏரியாவை கேப்சர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்றாரு? 1528 அடுத்த வருஷமே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சந்தேரி போர்னு சொல்லுவாங்க. சந்தேரி போர். அதுல என்ன பண்றாருன்னா சந்தேரிங்கிற பகுதியை ஆட்சி பண்ற மேதினி ராயவும் தோக்கடிக்கிறார். ஓகேவா? அப்ப 1528ல சந்தேரி போர் மூலமா மேதினி ராயும் தோற்கடிச்சிட்டு அந்த ஏரியாவும் கேப்சர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா காக்ரா போர் மூலமா, ஸோ பேட்டில் ஆஃப் காக்ரா, அந்த போர் வந்து 1529. இப்போ பாருங்க தொடர்ந்து போர். 1526 டெல்லி கேப்சர் பண்ணியாச்சு. 1527ல பாத்தீங்கன்னா கன்வாவை கேப்சர் பண்ணியாச்சு. 1528ல பாத்தீங்கன்னா வந்து ஸோ சந்தேரி கேப்சர் பண்ணியாச்சு. 1529ல காக்ரா போர் நடத்துறாரு. ஓகேவா? இதுல முக்கியமான கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுதான் பாபருடைய கடைசி போரா இருந்துச்சு. அதனாலதான் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பாபருடைய கடைசி போர் எதுன்னு கேட்பாங்க. இல்ல பாபருடைய கடைசி போரான காக்ரா போர்ல 1529ல வந்து மஹ்மூத் லோடியை தோற்கடிச்சிருக்காரு. பாபரால் தோற்கடிக்கப்பட்ட அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா மஹ்மூத் லோடி. ஓகேவா? இவரை வந்து தோற்கடிக்கிறார். நம்ம முதலே பார்த்தோம் 1526ல பாபர் என்ன பண்ணிட்டாரு, இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிட்டு டெல்லியை கேப்சர் பண்ணாருன்னு படிச்சோம். அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா இந்த லோடி வம்சம் வந்து இப்ராஹிம் லோடி கடைசி அரசன். ஓகேவா? அவனுக்கு கீழே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தாத்தா அந்த பையன் பேரன்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்படியே ஒரு கேரக்டர் தான் மஹமூத் லோடிங்கிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னா தாத்தா இழந்த டெல்லியை திரும்ப கேப்சர் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, இந்த லோடி வம்சத்தை சேர்ந்த சில பேர் போட்டி போடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, தாத்தா வந்து சொத்தை இழந்துட்டாரு, நான் வந்து மீட்டே திருவன்னு சொல்லி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் என்ன பண்றாருன்னா ஸோ இப்ராஹிம் லோடி இழந்த சொத்தை டெல்லியை வந்து என்ன பண்றாரு, மஹமூத் லோடி ஜெயிக்க ட்ரை பண்றாரு. பட் அவரும் தோத்துறாரு. ஓகேங்களா? அப்ப பாபருடைய கடைசி போர் எதுன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான போர் இது. ஸோ 1529ல காக்ரா போர் தான் பாபருடைய கடைசி போரா இருந்துச்சு. இதை தோற்கடிக்கப்பட்டது யாருன்னா மஹமூத் லோடி, ஜெயிச்சது நம்ம பாபர். ஓகேங்களா? அப்புறம் பாபர் என்ன பண்றாருன்னா தன்னோட வாழ்க்கையை ஃபுல்லாவே உட்காந்து அவரே ஆட்டோபயோகிராஃபி எழுதுறாரு, சுயசரிதை எழுதுறாரு. ஓகேங்களா? அந்த சுயசரிதைக்கு பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா துசுக் இ பாபரி. ஓகேவா? துசுக் இ பாபரி. அப்ப இதுல விஷயம் பாத்தீங்கன்னா பாபர்ங்கிறதுனால பாபரின்னு வருது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா சில புக்லாம் வந்து ஷாஜகான் நாமா அப்படிதான் இருக்கும். ஷாஜகான் நாமா, ஹுமாயூன் நாமான்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசனோட புக்கை வரலாற வேற ஒருத்தர் எழுதுவாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி அதை எப்படி ஆரம்பிக்கும்னா துசுக் அப்படின்னு ஆரம்பிக்கும். துசுக் இ பாபரினா பாபருடைய சுயசரிதை, அவரே உட்கார்ந்து எழுதுறாரு சுயசரிதை. ஓகே, ஓன் பயோகிராஃபி. ஓகே, அப்படின்னா எந்த லாங்குவேஜ்னு கேட்பாங்க, டர்க்கிஷ்ல. ஓகே, துருக்கிய மொழியில பாபர் என்ன பண்றாரு, துசுக் இ பாபருங்கிற பேர் தன்னுடைய சுயசரிதை எழுதுறாரு. அடுத்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த பாபர் என்ன பண்ணாருன்னா கன்வா போர் நடந்துச்சு இல்லையா இங்க 1527ல கன்வா போர். ஓகேங்களா? அந்த போருக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா காசி அப்படின்னு பட்டம் வச்சுக்கிறாரு. ஓகேவா? காசி, அதாவது என்னை வந்து யாரும் ஜெயிக்க முடியாது, நான் தான் உலகத்தை ஆள பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாருன்னா மினில வந்து ஸோ காசி அப்படிங்கிற மாதிரி பட்டம் வச்சுக்குவார். ஓகேங்களா? ஸோ கன்வா போருக்கு அப்புறம் அவர் சூட்டி கொண்ட பட்டத்தின் பேர் வந்து காசி. அதனால இந்த பட்டமும் முக்கியம். 1527. ஓகேங்களா? அப்ப கன்வா போர்ல தான் ராணா சங்காவை தோற்கடிச்சாரு 1527ல. 1528ல வந்து சந்தேரி போர் யாரை தோற்கடிச்சிருக்காரு, மேதினி ராய. அடுத்து பாத்தீங்கன்னா காக்ரா போர் மூலமா 1529ல வந்து மஹமூது தோற்கடிச்சிட்டாரு. இந்த காக்ரா போர் தான் கடைசி போர். அதே போல இந்த 1520 கன்வா போர் மூலமா என்ன பண்ணாருன்னா காசி அப்படிங்கிற பட்டத்தையும் அவர் ஏத்துக்கிறாரு. இது பேசிக்கான விஷயம். இப்ப முதலே பார்த்தோம் 1526ல பாபர் டெல்லியை கேப்சர் பண்ணி இப்ராஹிம் லோடியை துரத்தி விட்டாரு. அப்ப என்ன சொன்னாரு, மகனே நான் டெல்லியை கேப்சர் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணு, போயிட்டு வந்து ஆக்ராவை கேப்சர் பண்ண அமிச்சார் இல்லையா, அந்த மகன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹுமாயூன். ஓகேங்களா? அப்ப அந்த ஹுமாயூன் யாருன்னு பாத்தீங்கன்னா பாபருடைய மூத்த மகன், ஸோ எல்டர் சன். ஓகேங்களா? இவர் என்ன பண்றாருன்னா பாபரோட காலத்துல கவர்னரா இருந்து டெல்லி ஆட்சி, ஆக்ராவை கேப்சர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? ஏன்னா பாபர் என்ன பண்ணிட்டாரு, டெல்லியை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து ஆக்ராவை, ஆக்ராவோட கவர்னரா இருந்து அதை காப்பாத்தின யாருன்னு பாத்தீங்கன்னா ஹுமாயூன். அப்ப இங்க என்னாச்சு பாத்தீங்கன்னா ஹுமாயூனுக்கு வந்து ஆக்ரா தான் கேபிட்டல். ஹுமாயூனை பொறுத்த வரைக்கும் ஆக்ரா தான் வந்து அவரோட கண்ட்ரோல் இருந்த தலைநகரம். அப்புறம் என்ன பண்றாருன்னா பாபருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டு ஹுமாயூன் என்ன பண்றாரு, தீன்பனா அப்படிங்கிற சிட்டிய
தன்னோட 2வது கேபிட்டலா வச்சுக்கிறாரு. ஓகேவா? டெல்லியில பார்த்தீங்கன்னா, தீன்பனாங்கிற சிட்டிய தன்னோட 2வது கேபிட்டலா உருவாக்கிறாரு. ஏன்னா, அவர பொறுத்தவரைக்கும் என்னது? ஆக்ரா தான் அவருக்கு பழக்கப்பட்ட ஏரியா. ஓகேங்களா? அப்ப டெல்லியில தீன்பனாங்கிறது தான் வந்து அவருடைய 2வது கேபிட்டலா இருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ் இந்த கிளாஸும் சரி பார்த்தீங்கன்னா, நிறைய தலநகரம் வந்திருக்கும். ஓகே, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு போனது யாரு? தேவகிரியை தௌலதாபாத்னு மாத்தினது யாரு? இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். அதே போல பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி பத்தி படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம்? ஸோ சிரி அப்படிங்கிற பேர்ல ஒரு சிட்டியை உருவாக்குனார்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதே போல இந்த தலைநகரத்தெல்லாம் முக்கியமா படிச்சுக்கணும். அப்ப இங்க என்ன பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு பக்கத்துல, ஸோ சொல்லப்போனா டெல்லிக்குள்ளேயே தான் தீன்பனா அப்படிங்கிற பேர்ல ஒரு சிட்டியை உருவாக்குனது யாரு? செகண்ட் கேபிட்டல் உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹுமாயூன் அவர்கள். இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹுமாயூன் இருக்கார் இல்லையா, பாபரோட பையன். சொல்லப்போனா ஹிந்துஸ்தானத்தின் பேரரசரின் பையன், மூத்த மகன். அப்ப அவர் வாழ்க்கையில எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கணும். ஆனா வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா அடிச்சு துவைச்சிருக்கும். ஓகேவா? சொல்லப்போனா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹுமாயூனுக்கு ஷெர்ஷா சூர்னு சொல்லக்கூடிய ஒருத்தரோட வந்து பகை இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஷெர்ஷா சூரிக்கும் ஹுமாயூனுக்கு இடையில வந்து சண்டை போய்க்கிட்டே இருக்கும். அந்த சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, பேட்டில் ஆஃப் சௌசான்னு சொல்லுவாங்க. சௌசா போர். எப்ப? 1539. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னோஜ் போர் 1540. தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன் ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆனா என்ன ஆச்சு? அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூர் கூட சண்டை போய்க்கிட்டே இருக்கு. அந்த சண்டைகள் தான் பார்த்தீங்கன்னா சௌசா போர் 1539. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கன்னோஜ் போர் 1540. இந்த 2 போர்லயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹுமாயூன் ரொம்ப வீக் ஆயிருவார். ஓகேங்களா? அந்த சமயத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஹுமாயூனோட படைகள் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஷெர்ஷா சூர் சண்டை போடுவார். ஓகேவா? அப்ப என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த போருக்கு அப்புறம் 1540க்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஹுமாயூன் வந்து தோத்து போய் தலைமறைவா ஓட வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். யோசிச்சு பாருங்க, ஹிந்துஸ்தானத்தின் பேரரசர் பாபரோட பையன். ஓகேவா? பட் என்னாச்சு, அவரையே ஷெர்ஷாசூர் ஜெயிச்சிடறான், ஹுமாயூன் தோத்து போயிடுறாரு. ஓகே, அப்ப ஹுமாயூன் என்னாச்சுன்னா 1540க்கு அப்புறம் தலைமறைவா ஓடிடுறாரு, வேற வழி இல்லாம. ஓகேங்களா? திரும்ப என்ன பண்றாருன்னா 15 வருஷம் கழிச்சு ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணி ப்ராப்பரா வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து படையெடுத்து என்ன பண்றாருன்னா 1555 தான் திரும்ப உள்ள வர முடியுது. ஓகே, அப்ப என்னாச்சு 1540ல இருந்து 1555 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஹுமாயூன் பாத்தீங்கன்னா வந்து டெல்லி ஆட்சி பண்ணவே முடியல. ஓகேங்களா? அப்ப 1555ல என்ன பண்றாருன்னா ஹுமாயூன் வந்து டெல்லிக்கு திரும்ப வராரு. எப்படி வராருன்னா பைரம் கான் அப்படிங்கிற ஒருத்தரோட சப்போர்ட்ல வராரு. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. 1555ல ஹுமாயூன் டெல்லியை கேப்சர் பண்றதுக்கு சப்போர்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா பைரம் கான். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப திரும்ப உள்ள வராரு. வந்து என்ன ஆச்சுன்னா டெல்லி ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? இப்ப 1555 தான் டெல்லிக்கு திரும்ப வராரு. பைரம் கானை கூட்டிட்டு வந்து ப்ராப்பர் பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, டெல்லியை கேப்சர் பண்றாங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆச்சுன்னா 1555 ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. வித்தின் 1 இயர்ல. சொல்ல போனா 1556 என்னாச்சுன்னா லைப்ரரி படிக்கட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்துகிட்டு இருக்கும்போது ஸ்லிப்பாய் விழுந்து இறந்து போறாரு பாவம் மனுஷன். அப்ப யோசிச்சு பாருங்க, ஹிந்துஸ்தானத்தின் பேரரசர், டெல்லி பாபருடைய மூத்த மகன், டெல்லி எவ்வளவு சிறப்பா ஆட்சி பண்ணிருக்கணும். பட் ஆட்சி பண்ண முடியல. 15 வருஷமா தலைமறைவா இருந்து இப்பதான் டெல்லிக்கு வந்தாரு மனுஷன். 1555ல வந்து ஒரே வருஷத்துல பாத்தீங்கன்னா படிக்கட்டுல இருந்து இறந்துட்டாரு. இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. நூலக படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து இறந்த அரசன் யாருன்னு. ஏன்னா ஒரு அரசரோட மரணம் எப்படி இருக்கணும், கெத்தா போர்க்களத்துல இருக்கலாம், இல்லாட்டி உடம்பு சரியில்லாம இருக்கலாம். இதெல்லாம் விசித்திரமான மரணங்கள். ஓகேவா? காலையில படிச்சோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து குதிரை போல விளையாட்டப்ப இறந்த அரசன் யார் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அதே போல இந்த கொஸ்டின் கேட்பாங்க. லைப்ரரி ஸ்டயர்ஸ்ல இருந்து கீழே விழுந்து இறந்த அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஹுமாயூன். ஆண்டு வந்து 1556. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இவர் வாழ்க்கை ஃபுல்லா வந்து தோல்வியை சந்திச்சாரு. ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க தவறி விழுந்தவர், வாழ்க்கை முழுக்க தவறி விழுந்தவர் கடைசியா வாழ்க்கையை விட்டே தவறிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வாழ்க்கை முழுக்க தவறி விழுந்தவர். ஏன்னா வந்து சிறப்பா ஆட்சி பண்ணவே முடியல, தவறி விழுந்தவர். இந்த மாதிரி மேற்கோளும் கேட்கறாங்க சில டைம். வாழ்க்கை முழுக்க தவறி விழுந்தவர் கடைசி என்னாச்சு, வாழ்விலே இருந்தே தவறி விட்டார். ஏன்னா லைப்ரரியில இருந்து கீழே இருந்து தவறிட்டார். ஓகேவா? வாழ்விலிருந்து வாழ்விலிருந்தே தவறி விட்டார் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா, இவருடைய அஞ்சலி யார் வாசிக்கிறாங்கன்னா ஸ்டான்லி லேன்பூல். ஸ்டான்லி லேன்பூல். ஓகேவா?
அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா வந்து வாழ்க்கை முழுக்க ஸ்லிப் ஆயிட்டே இருந்திருப்பா பாவம் அந்த மனுஷன். வாழ்க்கை முழுக்க தோல்வி மேல தோல்வி. ஓகேவா? வாழ்க்கை முழுக்க தவறி விழுந்தவர் கடைசி ஆயிட்டாரு. வாழ்க்கையிலிருந்து தவறி விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டான்லி லேண்ட்பூல் அவர்கள். ஓகேவா? இந்த கொஸ்டின் கேட்பாங்க. காலையிலே சொல்லி வச்சிருந்தோம் இந்த மாதிரி நம்மளுடைய இவர் இருந்தார் இல்லையா, முகமது பின் துக்ளக். அவர் டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு போனதுக்கு அப்புறம் டெல்லி கைவிடப்பட்ட நகரமாருன்னு சொன்னாங்க. ஓகேவா? இபின் பதுதா அந்த மாதிரி மேற்கோளும் கேட்பாங்க. அதே போல இது கேட்பாங்க. வாழ்க்கை முழுக்க தவறி விழுந்தவர் வாழ்விலிருந்து தவறி விட்டார்னு சொன்னது யார் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி லேண்ட்பூல். அப்ப இவரோட வாழ்க்கையை பத்தி என்ன பண்றாங்கன்னா அவருடைய சகோதரி சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா குல் பதன் பேகம், அவங்க பேரு குல் பதன் பேகம். அவங்க என்ன பண்றாங்க ஹுமாயூனை பத்தி ஹுமாயூன் நாமா அப்படிங்கிற பேர்ல ஒரு புக் எழுதுறாங்க. ஓகேங்களா? அப்ப நல்லா கவனிச்சுங்க. ஹுமாயூன் நாமா. ஸோ இது வந்து ஹுமாயூனை பத்தி ஹுமாயூனோட வரலாறை சிஸ்டர் எழுதுறாங்க. அந்த சிஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா குல்பதன் பேகம். ஸோ போன ஸ்லைட்ல பார்த்தது என்னது, பாபரை பத்தி அவரே எழுதியிருக்காரு. அது பேர் பார்த்தீங்கன்னா துசுக் இ பாபரி. ஓகேவா? ஸோ துசுக்குன்னு ஆரம்பிக்கிறதெல்லாம் சுயசரிதையா இருக்கும். நாமான்னு ஆரம்பிக்கிறது அவரை பத்தி வேற ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. ஓகே, அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஹுமாயூனை பத்தி அவருடைய சகோதரி குல் பதன் பேகம் எழுதியிருந்தாங்க. ஓகேங்களா? இது வந்து ஹுமாயூனை பத்தி தெரிஞ்சுக்கணும் விஷயம். அப்ப யோசிச்சு பார்த்தா தெரிய வேண்டியது என்னன்னா 1540 இருந்து 1555 வரைக்கும் ஒரு 15 வருஷம் ஹுமாயூனே துரத்தி விட்டுட்டு, சொல்ல போனா பாபரோட பையனே துரத்தி விட்டுட்டு ஆட்சி பண்ணது யாரு, ஷெர்ஷா சூரோட வம்சம் ஆட்சி பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்ப இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூர் அப்படிங்கிறது முகலாயர் கிடையாது. முகலாயர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்க வந்துட்டு போன கௌஷிக் சொல்லுவாங்க இல்லையா, குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி. அப்ப என்னன்னா வந்து நம்ம ஷெர்ஷா சூர் அப்படிதான். ஸோ முகலாயர் ஆட்சியில குறுக்க வந்துட்டு போன ஒரு கேரக்டர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷெர்ஷா சூர். அப்புறம் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து ஷெர்ஷா சூர் வந்து ஒரு ப்ராப்பர் முகலாயர்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஷெர்ஷா சூர் இருக்கார் இல்லையா, அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஃபரீத்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபரீத். ஷெர்ஷா சூரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஃபரீத். இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஷெர்ஷா சூரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஃபரீத். அப்ப ஏன் ஷெர்ஷா சூர்னு சொல்றாங்க? அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஷெர் அப்படின்னா ஷெர் அப்படின்னா வந்து புலி. ஓகே, ஷெர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைப் ஆஃப் புலி. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ராயல் பெங்கால் டைகர், வங்காள புலி, ஆசியா புலின்னு சொல்றோம்னா பார்த்தீங்கன்னா ஷெர் அப்படிங்கிற டைப் ஆஃப் புலி. அந்த ஷெர் அப்படிங்கிற புலியை வந்து ஜெயிச்சதுனால என்ன சொல்லுவாங்கன்னா ஷெர் ஷா சூர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பட் ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா ஃபரீத் அவருக்கு. ஓகே, அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஸோ ஷெர் அப்படிங்கிற புலி ஜெயிச்சதுனால பார்த்தீங்கன்னா ஷெர் ஷா சூர்னு அழைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா பஞ்சாப், மால்வா, சிந்து, முல்தான், பந்தேல்கண்ட் இந்த பகுதியை ஃபுல்லாவே வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த கவர்னர். அவர் என்ன பண்றாரு 1540 வந்து டெல்லியை கேப்சர் பண்ணி ரூல் பண்றாரு. ஓகேவா? என்ன விஷயம் நடக்கும் பாத்தீங்கன்னா 1540 இருந்து 1545 வரைக்கும் தான் வந்து ஷெர்ஷா சூர் ஆட்சி பண்ணியிருப்பார். ஓகேவா? ஷெர்ஷா சூர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஆச்சுன்னா அவர் இறந்துருவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆச்சுன்னா அவரோட மகன் பேரன்னு சொல்லி சூர் வம்சம் தான் ஆட்சி பண்ணும். ஓகேவா? ஸோ வந்து 1555 வரைக்கும் ஆட்சி பண்றாங்க இல்லையா, அப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா 45 இருந்து 55 வரைக்கும் யார் ஆட்சி பண்றாங்கன்னா அவருடைய வாரிசுகள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸோ சூர் இடைவெளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூர் வம்சம் டெல்லியோட ரூலிங்ல குறுக்க வந்துட்டு போறாங்க. ஓகேவா? அப்ப என்னன்னா வந்து இதுக்கு பேரே சூர் இடைவெளி. ஓகேவா? அதுல ஷெர்ஷா சூர் மட்டும் ஆட்சி பண்றது 5 வருஷம். ஷெர்ஷா சூரும் அவரோட சேர்ந்து அந்த வாரிசுகள் ஆட்சி பண்ணது 15 வருஷம். அந்த 15 வருஷம் தான் வந்து இந்த இடை கேட்பாங்க. சூர் இடைவெளி எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 1540 இருந்து 1555 வரைக்கும் 15 வருஷம் வந்து சூர் இடைவெளின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஒரு அரசன், ஹிந்துஸ்தானத்தின் பேரரசன் பாபர், அவரோட பையன் ஹுமாயூன். ஓகேவா? ஸோ அவரையே துரத்தி விட்டுட்டு ஆட்சி பண்ணியிருக்காரு. மக்களால எதுவும் பண்ண முடியல. மக்களும் சொல்ல போனா வந்து நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா இந்த ஷெர்ஷாசூரோட ஆட்சியில வந்து நிர்வாகம் அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்து பார்த்து வடிவமைச்சாரு. அப்ப என்ன பண்றாருன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் உருவாக்கி இருந்தாரு. ஸோ திவானி விசரத், திவான் இ விசரத் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை ஆரம்பிச்சிருந்தாரு. ஓகேவா? அடுத்து திவானி அரிஸ், ஆர்மியை உருவாக்கி இருந்தார். தனி டிபார்ட்மெண்ட் ஆர்மியை உருவாக்கி இருந்தார். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அரசன் தான் ஒட்டுமொத்த நாட்டுக்குமே பொறுப்பு. அப்ப அரசன் எடுக்கிறது தான் முடிவுங்கிற மாதிரி இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அரசன் ஃபைனல் கண்ட்ரோலு. பட் என்ன பண்றாங்க கீழே வந்து தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப திவானி விசரத் அப்படிங்கிற பேர்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதே போல திவானி அரிஸ்ங்கிற பேர்ல ஆர்மி, திவானி ரசலத் அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபாரின் அஃபேர்ஸ் வெளியுறவு தொடர்பு.
ஓகேவா? அதே போல வந்து திவானி இன்ஷா இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுங்க. இன்ஷா இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுங்க. ஸோ தொலைத்தொடர்பு துறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால என்னாச்சு, நம்மளுடைய சூர் நிர்வாகம் சிறப்பாகவே இருந்துச்சு. ஓகே, இது அப்படியே மேட்ச் போலலாம் கேட்பாங்க. அதுல குறிப்பா கேட்கறது பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்பாங்க. திவானி அரிஸ் அப்படிங்கிற பேர்ல ராணுவத்தை உருவாக்கி இருந்த அரசன் யாரு அப்படின்னு கேட்பாங்க. யார்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய ஷெர்ஷா ஷூர் அவர்கள். அதே போல இது வந்து ஒட்டுமொத்தமா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்லையும் கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? அதை பார்த்துக்கணும். அதுக்கடுத்து இவர் பண்ண பெரிய ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா லேண்ட் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாவே என்ன பண்ணியிருப்பாரு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு புரியக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கு புரியக்கூடிய பெர்ஷியன் லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. நம்ம போன தடவை படிச்சிருப்போம், குப்தர்கள் ஆட்சி காலத்துல சமஸ்கிருதம் ரொம்பவே டாமினண்டா இருந்துச்சு. குப்தர்கள் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுக்கள் பட்டயங்கள் எல்லாமே வந்து சமஸ்கிருதத்துல தான் இருந்துச்சு அப்படி படிச்சோம். அப்ப மக்களை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. மக்கள் வேற மொழி பேசிட்டு இருக்கான், பட் அரசனுக்கு புரிஞ்ச அரசனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை தான் குப்தர்கள் ஆட்சி காலத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் இவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, இவருக்கு புரிஞ்ச பெர்ஷியன் லாங்குவேஜ் அது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டுக்காக, மக்களுக்கு புரியக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் இதெல்லாம் என்ன பண்றாங்க, டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்றாங்க. ஓகேவா? அப்ப என்னன்னா மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சிறப்பா சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க, அதுக்கான பத்திரம் பாத்தீங்கன்னா ஒருவேளை இங்கிலீஷ்ல இருக்குன்னா புரிஞ்சுக்கலாம், இல்ல ஹிந்தியில தான் பேர் இருக்கு, ஹிந்தியில தான் ஊர் பேர் எழுதுறாங்க, ஹிந்தியில தான் வந்து எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க, நமக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப என்ன பண்றாருன்னா மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக லோக்கல் லாங்குவேஜ்ல பெரிய விஷயங்க, பெரிய ரிஃபார்ம் எல்லாமே. ஓகேவா? ஸோ மக்களுக்கு அந்த காலத்துல பெரிய ரிஃபார்ம் அதை தெரிஞ்சுங்க. ஸோ வந்து மக்களுக்கு அப்படியே கேட்பாங்க. மக் மக்களுக்கு புரியக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் லாங்குவேஜில் டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூர் அவர்கள். ஓகேவா? ஏன்னா மக்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, அது முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் என்ன ஒரு காயின் ரிலீஸ் பண்ணுறாரு. காயினை பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயத்துக்கு பேர் தாம் அல்லது தம்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு தாம். ஓகேவா? ஸோ ஷெர்ஷா சூர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தாம்னு சொல்லுவாங்க. அந்த இதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் காயினேஜ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற காயின் இருக்கு இல்லையா, அந்த காயின் எப்படி இருக்கு, ஸோ ப்ராப்பர் வட்டமாக இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து காயினோட வேல்யூ இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா காயின் வந்து எந்த வருஷம் அச்சிட்டாங்க, 2010 2012ங்கிற மாதிரி அந்த இயர் இருக்கு. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா லோகோ, கவர்மெண்டோடைய லோகோ இருக்கு. ஸோ ப்ராப்பராக இருக்குல்ல எல்லாமே. எந்த காயின் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எந்த கவர்மெண்ட், எந்த நாடு, எந்த வருஷம், எந்த மெட்டல், எந்த வேல்யூன்னு சொல்லி ப்ராப்பராக தெரியுது இல்லையா, அந்த ஒரு ப்ராப்பரான விஷயத்தை உருவாக்குனாரு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷெர்ஷா சூர் தான். அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் காயினேஜ். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் காயினேஜ், அதாவது நவீன நாணயவியலின் தந்தை. இப்போ நம்ம யூஸ் பண்ற காயினுக்கு அவர் தான் முன்னோடி. நவீன நாணயவியலின் தந்தைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலையிலே பார்த்துருப்போம், ஃபாதர் ஆஃப் அரேபியன் காயினேஜ், அரேபிய நாணயவியலின் தந்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் இருந்தார் இல்லையா, அவரை பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் டோக்கன் கரன்சி, அடையாள நாணயவியலின் தந்தைன்னு முடிச்சிருப்போம். இப்போ பார்க்குறது வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் காயினேஜ். ஓகேங்களா? யாரும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஷெர்ஷா சூர் அவர்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற காயினுக்குலாம் முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷெர்ஷா சூர் தான். அடுத்து நம்ம இருக்காருன்னா இந்த ஊரில் ஸோ பயணிகள் வருவாங்க, ட்ரேடர்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்க ப்ராப்பராக தங்கறதுக்கு சராய் அப்படிங்கிற பேரில் ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்துருக்காரு, ரெஸ்ட் ஹவுசஸ். இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், ட்ராவல் பண்ணி போகிறோம்னா லாட்ஜில் தங்கிடுறோம், காசு கட்டிட்டு ப்ராப்பராக ஸ்டே பண்ணிட்டு போயிடும். அந்த காலத்தில் அப்படி ப்ராப்பரான சத்திரம்லாம் இருக்காது. என்ன பண்ணணும், ஒவ்வொரு பொருளையும் பத்திரம் பாதுகாத்துட்டு இருக்கணும் நம்ம. அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் பத்திரமா தங்குறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஸோ ப்ராப்பரான வந்து சராய் அப்படிங்கிற பேரில் வந்து ஹவுஸ் கட்டி தராரு. அப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வழிப்போக்கராக இருக்கேன், ஒரு ட்ரேடராக இருக்கேன், வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். அப்போ என்ன பண்ணலாம், நான் ஒரு சின்ன சின்ன வாடகையை கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நிம்மதியாக தங்கிட்டு போகலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும், என் பணத்துக்கு சேஃப்டி இருக்கும். அப்போ நம்ம திருந்தமா அந்த நாட்டுக்கு போய் வணிகம் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதான் சின்ன சின்ன இன்னோவேஷன் தான், பட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஸோ வருவாய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ வருவாய் துறையில ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்மளுடைய அக்பர் இருக்கார் இல்லையா, அக்பருக்கு முன்னோடி யாருன்னு கேட்பாங்க. சரியா? ஸோ அக்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷெர்ஷா சூரிய தான் வந்து ரோல் மாடலாக ஹேண்டில் பண்ணாரு. ஓகேவா? ஸோ வருவாய்த்துறையில் வந்து அக்பருக்கு முன்னோடி யாருன்னு கேட்டாங்கன்னா, அக்பருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அக்பருக்கு ஒரு ரோல் மாடல் யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷெர்ஷா சூர் அவர்கள். இந்த கொஸ்டின்ஸ்ல அப்படியே கேட்பாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, 15 வருஷம் முகலாயர் பீரியட்ல குறுக்க வந்துட்டு போன ஆள் தான் வந்து நம்மளுடைய ஷெர்ஷா சூர். அந்த அளவு சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காரு. அதனால வந்து சைடில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே.
ஸோ அடுத்து என்னாச்சு, இந்த ஷெர்ஷா சூர் ஆட்சி பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 1555ல ஓகேங்களா, என்ன பண்றாரு, திரும்ப ஹுமாயூன் வந்து ஆட்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, கடைசி லைப்ரரியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டார். ஓகேவா. அவர் இறந்த உடனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில போட்டி ஏற்படும். ஓகேவா. எப்பயுமே ஒரு அரசன் இறந்துட்டாருன்னா அடுத்து யாருன்னு ஒரு ஓகேவா. ஸோ அப்ப என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா வந்து, ஹேமச்சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு ஹிந்து அரசர் குறுக்க வராரு. ஓகேவா. என்ன பண்றாரு, ஸோ ஹுமாயூன் இறந்த உடனே ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு மட்டும் அந்த ஆட்சி பதவி வந்து பிடுங்கி ட்ரை பண்ணி என்ன பண்றாருன்னா, இவர் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறார். ஹேமச்சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு ஹிந்து சக்கரவர்த்தி என்ன பண்றாருன்னா வந்து, உள்ள வந்து அந்த அரசியல் குழப்பத்தை பயன்படுத்தி ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அக்பர் உள்ள வராரு. ஓகே. அக்பர் என்ன பண்றாருன்னா, பைரம் கான் சப்போர்ட் கூட்டு வராரு. பைரம் கான். ஸோ அக்பர் யாருன்னா நம்முடைய ஹுமாயூனோட பையன். ஓகேவா. அப்ப என்ன பண்றாருன்னா, அக்பர் வந்து பைரம் கானை கூட்டு வர சப்போர்ட்டுக்கு. ஏன்னா 1555 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைரம் கான் தான் என்ன பண்ணாரு, ஹுமாயூன் பைரம் கான் பிளஸ் ஹுமாயூன் என்ன பண்ணாங்க, டெல்லியை கேப்சர் பண்ணாங்க. இப்ப அதே பைரம் கான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவரை ஹுமாயூனோட மகன் அக்பருக்கும் சப்போர்ட் பண்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, ஹேமச்சந்திரனை தோக்கடிச்சிட்டு அக்பர் திரும்ப அரையணிக்கிறாரு. அதாவது ஹுமாயூனோட பையன் தான். ஹுமாயூன் இறந்ததுக்கு அப்புறம் ஹேமச்சந்திரன் குறுக்க ரூல் பண்ண ஆரம்பிச்சாரு திடீர்னு வந்துட்டு. ஓகே. நாட்டை கேப்சர் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றாரு, அக்பர் குறுக்க வந்து அந்த நம்ம ஹேமச்சந்திரனை தோற்கடிச்சிட்டு இவர் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா. அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா இரண்டாம் பானிபட் போர்னு சொல்லுவாங்க. ஆண்டு 1556. அப்படியே ரீகால் பண்ணிக்கணும். ஸோ ரீகால் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் பானிபட் போர் 1526. சண்டை போட்டது யார் யாரு, இப்ராஹிம் லோடி வெர்சஸ் பாபர். ஜெயிச்சது யாரு, பாபர். தோத்தது இப்ராஹிம் லோடி. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு போரை பத்தி படிக்கிறீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட பழைய கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுட்டே வரணும். அப்ப இரண்டாம் பானிபட் போர் கரெக்டா 30 வருஷம் கழிச்சு. ஓகேவா. இரண்டாம் பானிபட் போர் 1556 நடக்குது. இதுல ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர். தோத்து போனது ஹிந்து சக்கரவர்த்தி ஹேமச்சந்திரன். அப்ப என்னாச்சு, திரும்ப இந்த அக்பர் ஜெயிச்சதுனால முகலாயர்கள் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. அது தெரிஞ்சுக்க, முகலாயர் வந்து திரும்ப ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஆர்டர் பார்த்துட்டே வாங்களேன். 1526 என்ன பண்ணாரு, பாபர் வந்து டெல்லியை கேப்சர் பண்ணி ஆட்சி பண்ணாரு. தன் மகன் ஹுமாயூன் என்ன பண்ணாரு, ஆக்ராவை கேப்சர் பண்ண சொல்லி அனுப்பி வச்சாரு. ஸோ பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன் தான் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹுமாயூன் ஆட்சி பண்ணும்போது என்னாச்சுன்னா 1540 இருந்து 55 வரைக்கும் ஷெர்ஷா சூர் என்ன பண்ணாரு, குறுக்க வந்து ஆட்சி பண்ணிட்டு போனாரு. ஓகேவா. திரும்ப என்னாச்சு, ஷெர்ஷா சூருக்கு அப்புறம் திரும்ப ஹுமாயூனே ஆட்சி பண்ணாரு. பட் என்னாச்சு, தவறி விழுந்து இறந்துட்டாரு. ஓகேவா. ஹுமாயூன் திரும்ப ஆட்சி பண்ணாரு, தவறி விழுந்து இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆச்சுன்னா, குறுக்க கொஞ்சம் கேப்ல வந்து ஹேமச்சந்திரன் சொல்லக்கூடிய ஹிந்து அரசன் ஆட்சி பண்ணான். திரும்ப என்னாச்சுன்னா 1556ல ஓகேவா, அக்பர் என்ன பண்றாருன்னா கேப்சர் பண்றாரு. எப்ப 1556ல, சொல்ல போனா கரெக்டா 14 வயசுல அக்பர் வந்து நாட்டை கேப்சர் பண்ணும்போது 14 வயசு தான். ஓகேங்களா. வித் த சப்போர்ட் ஆஃப் பைரம் கான் அக்பர் வந்து நாட்டை கேப்சர் பண்ணாரு. இந்த ஆர்டர் தெரிஞ்சுங்க. பாபர், ஹுமாயூன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூர் குறுக்க ஆட்சி பண்ணாரு. திரும்ப ஹுமாயூனே கேப்சர் பண்ணாரு. ஹுமாயூன் இறந்ததுக்கு அப்புறம் ஹேமச்சந்திரன் வந்து கொஞ்சம் மாசம் ரூல் பண்ண ட்ரை பண்ணாரு. திரும்ப அக்பரே வந்து நாட்டை கேப்சர் பண்ணிட்டாரு. இதுல பாத்தீங்கன்னா பாபர், ஹுமாயூன், அக்பர் இவங்க தான் முகலாயர்கள். ஓகேங்களா. இந்த சும்மா தெரிஞ்சுங்க, இந்த கதை வந்து ஃப்ளோ தெரிஞ்சுங்க. இப்படியும் சில டைம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம யாரை பத்தி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அக்பரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னதான், அக்பர் வந்து 1556ல ஹேமச்சந்திரனை தோக்கடிச்சிட்டு ஜெயிச்சாரு. அப்ப அந்த போருக்கு பேர் தான் இரண்டாம் பானிபட் போர்னு பார்த்தோம். சப்போர்ட் யார் பண்ணாங்க, பைரம் கான் சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அக்பர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாருங்க மனுஷன். ஓகேவா. ஸோ அப்போ சொல்லப்போனா வந்து மால்வா போர் 1561. ஓகேவா. சித்தூர் போர் ஓகேவா 1568. ரத்தம் போர் அண்டு கலிஞ்சர் போர் 1569. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போர் குஜராத் படையெடுப்பு 1572. இது ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுல படிச்சிருப்போம் டெல்லி சுல்தான்ல. ஓகேவா. அலாவுதீன் கில்ஜி ஓகேவா குஜராத் படையெடுப்பு மேற்கொண்டு என்ன பண்ணாரு, நம்மளுடைய மாலிக் கஃபரை பிடிச்சிட்டு வந்தார். எந்த வருஷம், 1298ல. ஓகேவா. நம்ம என்ன பண்ணிருப்போம், மைண்டு ஃபுல்லா அங்க வச்சிருப்போம். அலாவுதீன் கில்ஜி குஜராத் படையெடுப்பு 1298 மாலிக் கஃபர்னு படிச்சு வச்சிருப்போம் மைண்ட்ல. அப்புறம் என்ன பண்றான், அதே குஜராத் படையெடுப்பை அக்பர் ஜெயிச்ச ஆண்டு கேட்கறான் எக்ஸாம் சில டைம்ல. ஓகேவா. அப்ப தெரிஞ்சுங்க, கம்பேர் பண்ணியே வாங்க.
ஏன்னா நம்ம ஒரு ஃபோக்கஸ் ஃபுல்லாக அக்பர் நம்ம அலாவுதீன் கில்ஜி வச்சிருப்போம். அப்போ என்ன பண்ணுறான், அதே குஜராத்தை வந்து அக்பர் கேட்குறாங்க. அதனால கொஸ்டின் கேட்குறாங்க. முக்கியமாக 1572 வந்து அக்பர் என்ன பண்ணியிருக்காரு, அதே குஜராத்தை கேப்சர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் தெரிஞ்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர், சிந்துன்னு சொல்லி தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்காரு. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த குஜராத்தை கேப்சர் பண்ணுறாரு இல்லையா, கேப்சர் பண்ணிட்டு தனக்கு ஒரு இது வச்சுக்கிறாரு, ஒரு பில்டிங் கட்டுறாரு. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்க, 1572 குஜராத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஃபதேபூர் சிக்ரின்னு ஒரு ஊர் இருக்கு. ஃபதேபூர் சிக்ரி, அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா புலந்தர் வாசா அப்படிங்கிற பேர்ல ஒரு பில்டிங் கட்டுறாரு. அதனாலயும் இந்த போர் முக்கியம். இத்தனை போர் பண்ணாலுமே அந்த 1572 போருக்கு அப்புறம் குஜராத்ல ஜெயிச்சுட்டு என்ன பண்றாரு மனுஷன், ஃபதேபூர் சிக்ரி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு தனக்குன்னு சொல்லி ஒரு புது கோட்டையை உருவாக்குறாரு. ஓகேங்களா, அதனால பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. 1572 குஜராத் படையெடுப்பு ஜெயிச்சது நம்ம அக்பர். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவருடைய கொஞ்சம் தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கை பத்தி பார்க்கலாம். என்னன்னா அக்பர் வந்து ஒரு முகலாயர், பேசிக்கா முஸ்லீம். ஓகே, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஃபர்மால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜபுத்திர அரசன் இருப்பார். ராஜபுத்திர அரசன். ஓகேவா, அவரோட மகள் பார்த்தீங்கன்னா ஹர்காபாய். சொல்ல போனா இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்துஸ். ஓகேவா, ஹிந்து. சரியா, அக்பர் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி ஆட்சி பண்ணி டெல்லி சுற்றி இருக்கிற எல்லா பகுதியும் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு பெரிய பேரரசன். அப்ப என்ன பண்றாருன்னா அந்த அக்பரை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன பண்றாருன்னா ஃபர்மால் அப்படிங்கிற அந்த ராஜபுத்திர அரசன் என்ன பண்றாருன்னா தம் பொண்ணு, ஓகேவா, ஹிந்து பொண்ணு யாருன்னு வந்து ஹர்காபாய், அவரை வந்து அக்பருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. ஓகேங்களா, அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹர்காபாய் வந்து ஹிந்துவா இருந்தாலுமே நம்ம முஸ்லீம் அக்பர் என்ன பண்றாரு, அவ்வளோ நேசிப்பார். ஓகேவா, சொல்லப்போனா எப்படிதான் அந்த விஷயம் போகும் பார்த்தீங்கன்னா, அந்த முஸ்லீம் முகலாய கோட்டைக்குள்ளேயே வந்து ஹர்காபாய்க்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிருஷ்ணன் கோயில் கட்டி தருவார். ஓகேவா, முஸ்லீம் பக்கம் அந்த கோட்டைக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் தொழுகை நடந்துட்டு இருக்கும், ஹர்காபே ஒரு பக்கம் வந்து கிருஷ்ணனை நினைச்சு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மத சுதந்திரம் கொடுத்திருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஹர்காபே அவர் நேசிச்சிருப்பார். ஓகேவா, இது எதுக்கு இவ்வளவு டீப்பா சொல்றேன் பாத்தீங்கன்னா, சோ ஹிந்து மக்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. எனக்கு முஸ்லீம் பிடிச்சிருக்கு, நான் வந்து இஸ்லாமை கும்பிடுற மாதிரியே ஹிந்து மக்களும் என்ன பண்றாங்க, அவங்களோட கடவுளை வழிபடுறாங்க, அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு என்ன பண்றாருன்னா இவரு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பார். அதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஜிசியாங்கிற ஒரு டாக்ஸை ரிமூவ் பண்ணுவார். காலேஜ் கிளாஸ்ல படிச்சிருப்போம், ஜிசியா டாக்ஸை விதிச்சாங்கலாம் படிச்சோம். ஆனா அக்பர் தான் வந்து என்ன பண்ணுவாரு, ஹிந்து மக்கள் தன்னுடைய புனித தலங்களுக்கு போகக்கூடிய ஜிசியா டாக்ஸை வந்து தடை செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா, அது காரணமே இந்த ஹர்காபாயோட லவ்க்கு தான். ஓகேங்களா, என்ன பண்றாங்கன்னா இந்த ஹர்காபாய்க்கு இன்னொரு பேர் தான் ஜோதாபாய்னு சொல்லுவாங்க. ஒரு படமே வந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஸோ ஜோதா அக்பர்னு படமே வந்துச்சு. அது காரணம் பார்த்தீங்கன்னா அக்பரோட மனைவி பேர் ஹர்காபாய், பட் இவர் ஆசையை நம்மளோட ஜோதான்னு கூப்பிடுவாரு. ஓகேங்களா, அது தெரிஞ்சுங்க. அந்த ஜோதா யாரு, ஹர்காபாய். ஓகே, ஒரிஜினல் பேர் ஹர்காபாய். ஹர்காபாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மாலுடைய மகள், ஒரு ஹிந்து. ஓகேங்களா, அது தெரிஞ்சுக்கணும். இதனால என்னாச்சு, அக்பர் வந்து ஜிசியாங்கிற டாக்ஸை ஒழிக்கிறாரு. ஜிசியாங்கிற டாக்ஸை வந்து அக்பர் ஒழிக்கிறதுக்கு காரணமே இந்த ஹர்காவையோடைய மன வாழ்க்கை தான். ஓகேங்களா, ஒழிச்ச ஆண்டு பார்த்தீங்கன்னா 1564. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜிசியா வரியை ஒழித்த அரசன் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா, யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்பர் 1564 ஒழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா பாக்குறாரு, நாடு முழுக்க கலவரம் அப்பப்போ நடக்குது. காரணம் என்னன்னா மத பிரச்சனை. அப்புறம் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஸோ சில கான்செப்ட் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா சுல் ஈ குல் அப்படிங்கிறாரு. அதாவது என்னன்னா எல்லாரும் பீஸ்ஃபுல்லா இருங்கப்பா, ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா சில அட்வைஸ் பண்றாரு. ஓகேங்களா, அப்ப அது பேர் பார்த்தீங்கன்னா சுல் ஈ குல். ஓகேவா, ஸோ என்ன சொல்றாரு, ஸோ இப்படி ஞாபகம் வச்சுங்க, கூல்னு ஞாபகம் வச்சுங்க. கூல்னு அர்த்தம் எல்லாரும் பீஸ்ஃபுல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, அப்ப சுல் ஈ குல், எல்லாம் கூலிங்கா இருங்க, ஏன் கோவப்படுறீங்க. ஓகே, அப்ப சுல் ஈ குல்ங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா அனைவருக்கும் அமைதி அப்படிங்கிற கான்செப்டை கொடுத்தது யாரு, நம்முடைய அக்பர் தான். அதுக்கு என்ன சொல்றாரு, நம்முடைய ஃபதேபூர் சிக்ரில இபாதத் கானா அப்படிங்கிற பேர்ல ஒரு தொழுகை மண்டபம் கட்டுறாரு. ஓகேவா, இபாதத் கானாங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிரேயர் ஹால் கட்டி தர்றாரு. அந்த பிரேயர் ஹால் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சொல்ல போனா ஒரு பக்கம் முஸ்லிம்ஸ் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் ஹிந்துக்களும் ப்ரே பண்ணலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒற்றுமை கிரியேட் பண்றதுக்கு வந்து ஃபதேபூர் சிக்ரில இபாதத் கானா அப்படிங்கிற பேர்ல ஒரு பிரேயர் ஹால் கட்டி தருவாரு. அப்ப தெரிஞ்சுங்க, சுல் ஈ குல்னா கான்செப்ட், அமைதியா இருங்கப்பா, ஒன்னா இருங்கப்பாங்கிற கான்செப்ட். ஓகேவா, அதே போல பார்த்தீங்கன்னா இபாதத் கானா அப்படிங்கிறது அவர் கட்டி கொடுத்த பிரேயர் ஹாலுக்கு பேரு. எங்க கட்டி கொடுத்துருக்காரு, ஃபதேபூர் சிக்ரில கட்டி கொடுத்தாரு. இதே ஃபதேபூர் சிக்ரில தான் 1572 என்ன பண்ணாரு, குஜராத் படையெடுப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு புலந்தரசா கட்டினாரு படிச்சோம். அதே ஃபதேபூர் சிக்ரில தான். ஓகேங்களா, அங்க என்ன பண்ணாரு, 1572 புலந்தரசா கட்டி கொடுத்தாரு இல்லையா, அதே ஊர்ல என்ன பண்றாரு திரும்ப நம்மளு, ஸோ இபாதத் கானா அப்படிங்கிற பேர்ல ஒரு பிரேயர் ஹால் கட்டி தராரு. இது முக்கியம்.
அடுத்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இவர் கொண்ட ஒரு கான்செப்ட் வந்து தீன் இ இலாஹின்னு சொல்லுவாங்க. தீன் இ இலாஹி அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆர்டர், ஒரு மத கொள்கை, மத கோட்பாடு. ஓகேங்களா? ஸோ போன கிளாஸ்ல படிச்சிருப்போம். பை போஸ் சிஜ்தா அப்படிங்கிற பேர்ல தெய்வீக உரிமை கோட்பாடு கொண்டு வந்தது யாருன்னு படிச்சோம் நம்ம. ஓகேங்களா? யார் நம்முடைய பால்பன் கொண்டு வந்திருப்பார். அதாவது ஸோ சுல்தான் தான் கடவுளுக்கு அடுத்தபடியா முக்கியமான கேரக்டர் சொல்லியிருப்பார். ஓகேவா? அதாவது பைபோஸ் அண்டு சிஜ்தா அப்படிங்கிற பேர்ல தெய்வீக உரிமை கோட்பாடு கொடுத்தது பால்பன். அங்க படிச்சோம். ஓகேவா? அதே போல இவர் கொண்டு வரக்கூடிய அந்த மத கான்செப்ட் பேர் பார்த்தீங்கன்னா தீன் இ இலாஹி. ஓகேவா? இது வந்து மத ஒழுங்கு. அப்படியே கேட்பாங்க. தீன் இ இலாஹி அப்படிங்கிற பேர்ல வந்து மத ஒழுங்கு, ஒரு ரிலீஜியஸ் ஆர்டர் உருவாக்குனது நம்முடைய அக்பர் அவர்கள். ஆண்டு 1582ல. ஓகேங்களா? அடுத்து என்னன்னா, இவரோட அரசவையிலையும் நவரத்தினங்கள் சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் இருந்தாங்க. போன கிளாஸ்ல படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? நவரத்தினங்கள் சொல்லக்கூடிய 9 அறிஞர்கள் இருந்த குப்த அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் 2, நம்ம விக்ரமாதித்தன். ஓகேங்களா? அவரோட பீரியட்லயும் 9 பேர் கொண்ட நவரத்னங்கள் இருந்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி நம்ம இருக்காருன்னு இவர் காலத்திலையும் 9 பேர் கொண்ட நவரத்னங்கள் இருந்தாங்க. இதுல குறிப்பா நம்ம கேள்விப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தோடர்மால், அபுல் ஃபசல், ஃபைசி, பீர்பால் கேள்விப்பட்டிருப்போம். அக்பர்னாலே கண்டிப்பா பீர்பால் ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? பீர்பால், தான்சன், அப்துர் ரஹீம், கானா இக்கானா, ஒரே ஒரு பேர் தான். ஓகேவா? அப்துர் ரஹீம், கானா இக்கானா, முல்லாதோ பியாசா, ராஜா மான்சிங், ஃபசீர் அசியோ தின், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது நவரத்னங்கள் பேர். ஜஸ்ட் இவ்வளோ தேவையில்லை. ஸோ குப்தர்கள் காலத்தில் அந்த நவரத்னங்கள் இருந்தாங்க இல்லையா, அது தனி டேபிள், தனி மேட்ச் தான் ஃபாலோயிங். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாலோ பண்ணி படிச்சுங்க. இங்கே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். கடைசி என்னாச்சுன்னா, அக்பர் வந்து 1605ல் ஒரு கடுமையான டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கின் காரணமா வந்து இறந்துடுறாரு. அவர் என்ன பண்றாங்க, ஆக்ராக்கு பக்கத்துல சிக்கந்தரா அப்படிங்கிற ஏரியால வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான் முக்கியம். ஓகேவா? அப்ப அக்பர் என்ன பண்றாருன்னா, ஸோ பாபர், ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு அப்புறம் ஹேமச்சந்திரன் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாரு. அவரை துரத்தி விட்டுட்டு 1556ல அக்பர் என்ன பண்ணாரு, பைரம் கான் சப்போர்ட்ல டெல்லியை திரும்ப கேப்சர் பண்ணி ஆட்சி ஆரம்பிச்சாரு. அப்ப 1556ல ஆரம்பிச்சு 1605 அவர் டிசென்ட்ரியால இறக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இருக்காருன்னா அக்பர் வந்து சிறப்பான நாட்டை ஆட்சி பண்ணாரு. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, முகலாய அரசர்கள்லயே ஜிஸ்யா டாக்ஸை ஒழிச்ச அரசர் யார் பாத்தீங்கன்னா நம்முடைய அக்பர். ஓகேவா? அது போக என்னன்னா, ஹிந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கிடையே அந்த நட்புறவை வளர்த்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இபாதத் கானாங்கிற பேர்ல ஒரு வழிபாட்டு மையம், பிரேயர் ஹால். ஓகே. அதே போல பார்த்தீங்கன்னா தீன் இ இலாஹி அப்படிங்கிற பேர்ல வந்து மத ஒழுங்கு. இதெல்லாம் எப்படிப்பட்ட விஷயம்னா, ரொம்ப மதத்தை வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா தனக்கான மதத்தை நேசிக்கணும், அட் த சேம் டைம் மற்ற மதத்தையும் மதிக்கணும். அதான் கான்செப்ட் தான். ஓகேவா? நான் ஒரு இஸ்லாமா இருந்தா நான் என் மதத்தை கும்பிடுறேன், வழிபடுறேன். ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் ஹிந்து மக்களோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான் தீன் இ இலாஹிங்கிறது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்போ என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, கடைசியா அவர் இறந்ததுக்கு அப்புறம் சிக்கந்தரால் அவரை வந்து அடக்கம் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். இவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வரும்போதே என்ன பண்றாருன்னா வந்து குரு அர்ஜுன் தேவ்னு ஒருத்தர் வந்து தூக்கில போட்டு தான் வர்றாரு. ஏன்னா இந்த குரு அர்ஜுன் தேவ் பார்த்தீங்கன்னா அந்த சீக்கிய தலைவரா இருப்பாரு. நம்ம மக்களுக்கிடையில வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார். என்னப்பா இந்த ஜஹாங்கீர் ஆட்சி பண்றாரு, ஓகேவா, ஜஹாங்கீர் ஆட்சி சிறப்பா இல்ல, அப்ப என்ன பண்ணுங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து போராடுவோங்கிற மாதிரி சில புரட்சியை தூண்டிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாருன்னா, குரு அர்ஜுன் தேவ்னு சொல்லக்கூடிய சீக்கிய குருவை வந்து சொல்லப்போனா அவர் யாரு, 5வது சீக்கிய குரு. இந்த வார்த்தையே முக்கியம். ஏன்னா இதே இப்போ இன்னொரு கேரக்டரை வந்து கொள்ளுவாங்க வேற ஒருத்தர். ஓகேவா? அப்ப என்னன்னா வந்து 5வது சீக்கிய குருவான குரு அர்ஜுன் தேவை தூக்கில போட்டது யாரு, ஹேங் பண்ணது யாருன்னா நம்மளுடைய ஜஹாங்கீர். ஓகேவா? அடுத்து என்ன பண்றாருன்னா வந்து இவரோட மிகப்பெரிய ஒரு தோல்வின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பக்கம் ஜெயிச்சாரு, இல்லைன்னு சொல்லல. பட் அவரை தோல்வி பத்தி கேட்பாங்க. என்னன்னா 1622ல என்ன பண்ணாரு, பெர்ஷியா கிட்ட கந்தஹார்ங்கிற பகுதியை இழந்தாரு. ஓகேவா? இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நிறைய விக்டரி இருக்கு. ஓகேவா? அவரோட மிக முக்கிய தோல்வின்னு பார்த்தீங்கன்னா கந்தகாரை வந்து லூஸ் பண்ணாரு எங்க, பெர்ஷியா கிட்ட. ஆண்டு 1622. அடுத்த முக்கியமான விஷயம் இதுவும் கேட்பாங்க. என்னன்னா ஜஹாங்கீர் என்ன பண்றாரு, 1611ல வந்து மெஹருன் நிஷா மெஹருன் நிஷா அப்படிங்கிற ஒரு பெண்ணை மணக்கிறாரு. அந்த பெண்ணை மணந்து என்ன பண்றாருன்னா, மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து நூர் ஜஹான்னு சொல்லி பட்ட பேர் கொடுக்குறாரு. நூர் ஜஹான் என்ன அர்த்தம்னா உலகின் ஒளி. ஓகேவா? உலகத்துக்கே வெளிச்சம் மாதிரி. ஓகேவா? உலகின் ஒளி, லைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பட்டம் எடுத்துறாரு. ஓகே, அதான் நூர் ஜஹான்னு சொல்லுவாங்க.
அப்ப என்னன்னா 1621 மெஹருநிஷா அப்படிங்கிற பெண்ணை மேரேஜ் பண்றாரு. அந்த பெண்ணுக்கான பட்ட பேர் என்ன பண்றாருன்னா அன்பா கூப்பிடுற பேர் தான் வந்து நூர் ஜஹான்னு கூப்பிடுறாரு. அது நூர் ஜஹானுக்கு என்ன மீனிங்? உலகத்தின் ஒளின்னு சொல்லி மீனிங். ஓகேங்களா? அது முக்கியம். அதே போல என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட கோட்டை வாசல்ல வந்து அரச நீதி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா சோ சஞ்சர் இ அதால்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா லோக் அதாலத்னு ஒண்ணு இருக்கு. லோக் அதாலத் அப்படிங்கிற ஒரு கோர்ட் இருக்கு. அதாவது மக்களுடைய கோர்ட்னு சொல்லுவாங்க. மக்களுக்கான எல்லா வழக்கையுமே சீக்கிரம் சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப லோக் அதால்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து கோர்ட்னு அர்த்தம். அதே போல நம்ம சஞ்சீர் இ அதால் அப்படிங்கிற பேர்ல ஒரு ராயல் ஜஸ்டிஸ்க்காக நீங்க என்ன பண்ணலாம்? அரசன்ட்ட போய் முறையிடலாம். சாதாரண மக்களும் முறையிடலாம். அரசே இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு முறையிடலாம். ஓகே, அதுக்கான நம்ம இருக்காருன்னா தன் கோர்ட் வாசல்லையே சஞ்சீர் இ அதால் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு ஒரு நீதிமன்றத்தை உருவாக்குன யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து நம்முடைய ஜஹாங்கீர் அவர்கள். ஓகே, நம்ம செல்வோம் இல்லையா, ஒரு மனுநீதி சோழன் என்ன பண்ணியிருப்பாரு, ஸோ வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப வண்டி அந்த இளவரசரோட வண்டி ஏறி கண்ணுக்குட்டி இறந்துரும். அந்த கண்ணுக்குட்டிக்கு என்ன பண்ணுவாரு, நியாயம் சேர்க்கறதுக்காக வந்து தன் மகனே அதே மாதிரி தேர்ந்தெடுத்தோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்னன்னா கோட்டை வாசல்ல ஒரு மணி இருக்கும், அதை போய் மாடு பிடிச்சி இழுக்கும் கண்ணீரோட. ஓகே, அந்த கண்ணீரை பார்த்து தான் வந்து மனுநீதி சோழன் என்ன நினைப்பாருன்னா தன்னோட நீதி வழங்கியிருப்பார். ஓகே, அதே போல நம்ம இருக்காருன்னா சாதாரண மக்களுக்கும் வந்து நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக சஞ்சீர் இ அதாலத் அப்படிங்கிற பேர்ல அதால் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு நீதி வழங்குறதுக்கான மையத்தை உருவாக்குன யாருன்னா நம்முடைய ஜஹாங்கீர் அவர்கள். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹாக்கின்ஸ், கேப்டன் சர் தாமஸ் ரோ, இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து ஜஹாங்கீர் ஆட்சி பண்ணும்போது தான் இவங்க வந்து டெல்லிக்கு வராங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய ட்ரேடர்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, ஐயா இந்த மாதிரி நாங்கள் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கோம், வணிகம் பண்ண பர்மிஷன் தாங்க, நாங்கள் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கோம், நாங்கள் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சுக்கிறோம், பர்மிஷன் தாங்கன்னு சொல்லி கேட்க வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஸோ ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்தில் வருகை புரிந்த அந்த ஆங்கிலேயர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹாக்கின்ஸ் அண்ட் சர் தாமஸ் ரோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இதில் அப்படியே கேட்பாங்க. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ 5வது சீக்கிய குரு வரக்கூடிய குரு அர்ஜுன் சிங்கை தோக்கடிக்கிறார். குரு அர்ஜுன் சிங்கை தூக்கில் போடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெஹருநிஷா மேரேஜ் பண்றாரு, கந்தஹாரை இழக்கிறாரு. அடுத்து வந்து கடைசியா பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹாக்கின்ஸையும் அதே போல சார் தாமஸ் ராவையும் வெல்கம் பண்றாரு. சஞ்சேரி அதால் அப்படிங்கிற பேர்ல ஒரு நீதிமன்றத்தை உருவாக்குறாரு. இந்த ஒரு 5 பாயிண்ட் தான் இவரை பத்தி பெரும்பாலும் கேட்கிற விஷயம். அடுத்து வரக்கூடிய ஹீரோ நம்முடைய காதல் மன்னன். ஓகே, காதல் இளவரசர்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனா யாருன்னா நம்ம ஷாஜகான். ஓகேங்களா? ஸோ காதல் இளவரசர் நம்முடைய ஷாஜகான் வராரு. இதோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ குர்ரம். ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா குர்ரம். ஷாஜகானுடைய ஒரிஜினல் பேர் வந்து குர்ரம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரிஜினல் பேர் வந்து நம்ம சில விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ பாபருக்கு ஒரிஜினல் பேர் பார்த்துக்கணும். அதே போல நம்ம ஷெர்ஷா இருந்தார் இல்லையா, ஃபரீத்னு சொல்லி ஒரிஜினல் பேர், அதையும் பார்த்துக்கணும். அதே போல ஷாஜகான் கேட்குறாங்க. ஷாஜகானோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா குர்ரம் அப்படிங்கிறது. இவருக்கு என்ன பட்ட பேர் வைக்கிறாங்கன்னா இந்திய கட்டிடக்கலையின் இளவரசர்னு சொல்லுவாங்க. அது பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர். பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர். ஓகேவா? ஸோ அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்திய கட்டடக்கலையின் இளவரசர் யாருன்னா நம்மளுடைய ஷாஜகான் அவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டி தள்ளியிருப்பார். ஊர் முழுக்க பில்டிங் கட்டியிருப்பார். ஓகே, அந்த அளவுக்கு திறமையான ஒரு மனுஷன். ஓகேவா? அப்புறம் எப்படி இருக்காரு மாதிரி இவர் கட்டினது தான் தாஜ்மஹால் ஆக்ரால கட்டியிருக்காரு. கூடவே டெல்லியில் இருக்கக்கூடிய ஜம்மா மஸ்ஜித்தையும் கட்டியிருப்பார். டெல்லியில் நம்ம செங்கோட்டை பார்க்குறோம்ல, ரெட் ஃபோர்ட் பார்க்குறோம்ல, அந்த ரெட் ஃபோர்ட்டை கட்டினது நம்மளால தான். டெல்லி முழுக்க பார்த்தீங்கன்னா முகலாய தோட்டம் இருக்கும், முகல்ஸ் கார்டன் சொல்லுவாங்க, அதை உருவாக்குறது நம்ம ஷாஜகான் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ பில்டிங்கை வந்து நிறைய உருவாக்குனார். அப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்ஸ் மூலமா என்ன தெரியுது, முகலாய ஆட்சியோட கலாச்சாரங்கள் வந்து ரொம்பவே டெவலப் ஆச்சுன்னு தெரியுது. ஸோ ஊர் முழுக்க அந்த பில்டிங்ஸ் கட்டி அங்கங்க என்ன பண்ணிருப்பாரு பார்த்தீங்கன்னா குரானுடைய வாசகங்கள் ஃபுல்லாவே அங்க செதுக்கி இருப்பாரு. அப்ப என்னாச்சு, கல்ச்சர் வந்து ப்ராப்பரா டெவலப் ஆகிறதுக்கு காரணமா நம்மளுடைய ஷாஜகான் அவர்கள். அதே போல என்னன்னா ஒரு பக்கம் பில்டிங் கட்டிட்டே இருக்காரு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போர் நடந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா ரெண்டுமே பெரிய பட்ஜெட். யோசிச்சு பாருங்க, தாஜ்மஹால் கட்டுறதுக்கு பல்லாயிரம் கோடி செலவாகும். ஓகேவா? அதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்காரு. அப்படின்னாச்சு ஒரு பக்கம் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பெரிய பெரிய போர் போயிட்டு இருக்கு. அப்படின்னாச்சு ஒட்டுமொத்த அரசுமே வந்து திவாலாகிற அளவுக்கு ஆயிடுச்சு, கஜானாவே காலியாகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஏன் எப்படி டீப்பா சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து காரணமா வச்சுதான் அடுத்த ஒரு ஹீரோ உள்ள வருவார். ஓகேங்களா? கஜானாவே காலி ஆயிடுச்சு. அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய மகன்களை 4 முறை காமிச்சிருப்பாருங்க இவர். ஓகேவா? ஏன்னா இவர் ஆட்சிக்கு வர என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா தன்னோட சகோதரனை ஃபுல்லா தோக்கடிச்சிட்டு கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் இவர் ஆட்சிக்கு வருவார். சொல்லப்போனா அப்பாவே ஜெயிச்சுட்டு வருவார். அப்பாவே வந்து கொண்டுட்டு உள்ள வருவார். நம்ம ஜஹாங்கீர் இருக்கார் இல்லையா,
ஜஹாங்கீரையே போட்டு தள்ளிட்டு தான் இவர் ஆட்சிக்கு வருவார். சில சில விஷயம் நான் கவனிச்சுங்க. என்னன்னா, அரச பதவி அப்படிங்கிறது ஒரு ஒரு வெறி, ஒரு இதை உருவாக்கிறோம், ஒரு ரத்த வெறி உருவாக்கிறோம். ஓகேங்களா? அதுல எந்த லாஜிக்குமே இருக்காதுங்க. ஸோ அப்பாவை மகன் கொல்லுவான். ஓகேவா? ஸோ மகனை அப்பா கொல்லுவான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர லாஜிக்லாம் போகும் அந்த பதவிக்காக. நம்ம காலையில படிச்சிருப்போம். என்னன்னா வந்து ரஷ்யா பேகத்தை கொன்னாங்கலாம் படிச்சோம். ஓகே, காரணம் என்ன? பதவி வெறி. ஓகேங்களா? அப்ப இதே போல என்ன பண்றாருன்னா, ஜஹாங்கீர்னு சொல்லக்கூடிய அரசனை அப்பாவை வந்து கொண்டுட்டு தான் நம்ம ஷாஜகான் உள்ள வருவார். அப்ப ஷாஜகானுக்கு ஒரு பயம் இருக்கும், இங்க நம்ம பசங்க நம்மளை கொன்றுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாருன்னா, தன்னோட மகனை ஃபுல்லா என்ன பண்ணிருப்பாரு, 4 பார்டர் அமைச்சு வச்சிருப்பாரு. எல்லாம் ஊருக்கு போய் ஆட்சி பண்ண அமைச்சிருப்பாரு. டெல்லிக்குரிய எவனும் விட மாட்டார் கடைசி வரைக்கும். அப்படி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? பட் முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது என்ன விஷயம்னா, டெல்லியில வந்து இவர் ஆட்சி பண்ணும்போது தான் மார்வாரி குதிரைகள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுது. ஏன்னா இந்தியாவில் இருந்த குதிரைகள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான குதிரைகள் கிடையாது. ஓகே, இந்தியாவில் இருந்த குதிரைகள் பார்த்தீங்கன்னா வந்து போருக்கான குதிரைகள் கிடையாது, நம்ம கல்ச்சருக்கான சாதாரண குதிரைகள் அதெல்லாம். அப்ப என்ன பண்றாருன்னா, மார்வாரி ஹார்ஸை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தின அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஷாஜகான் அவர்கள். ஓகேங்களா? மூணே பாயிண்ட் தான். என்னன்னா, ஷாஜகானோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா குர்ரம் அப்படிங்கிற பேரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜகான் வந்து இந்தியன் ஆர்கிடெக்சரோட பிரின்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? அவர் கட்டின பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்க்கும்போது தாஜ்மஹால் ஆக்ரால, டெல்லியில் இருக்கக்கூடிய ஜம்மா மஸ்ஜித், டெல்லியில் இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட். ஓகேங்களா? இது முக்கியம். அதே போல பார்த்தீங்கன்னா அவர் என்னன்னா, ஸோ ஒரு ஆசனத்தை உருவாக்கியிருப்பார், ஒரு த்ரோன் உருவாக்கியிருப்பார். பேர் பார்த்தீங்கன்னா மயில் சொல்லுவாங்க. மயில் ஆசனம், மயில் ஆசனம். ஓகேங்களா? ஸோ மயிலாசனத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்டாங்கன்னா, தட் மீன்ஸ் பீகாக் த்ரோன். என்ன விஷயம்னா, மயிலாசனம்னா இப்ப அரசனை உட்காரக்கூடிய இருக்கை இருக்கு இல்லையா, அந்த இருக்கைக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆசனம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். அரசன் உட்காரக்கூடிய தூண் இருக்குன்னா இப்படி இருக்கும். அதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மயில் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிங்கம் படம் போட்டதா அது பேர் சிம்மாசனம். சிங்கம் படம் போட்ட மாதிரி போட்டதா பேர் சிம்மாசனம். மயில் படம் போட்டதா பேர் மயிலாசனம். அவ்வளவு விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அரசன் உட்காரக்கூடிய இருக்கை வந்து அவ்வளவு அழகா இருந்திருக்கும், மயில் மாதிரி. ஓகேவா? அப்ப மயிலாசனத்தை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷாஜகான் அவர்கள். அதுக்கடுத்து வேற கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வந்து 14ஆம் லூயி, 14ஆம் லூயி அப்படிங்கிற அரசருடைய சேம் பீரியட் கான்டெம்பரரியர். ஓகேவா? ஸோ 14ஆம் லூயியோடைய சேம் பீரியட்ல வாழ்ந்த ஒரு அரசர் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா நம்முடைய ஷாஜகான் அவர்கள். அவ்வளவுதான் பேசிக்கான கொஸ்டின்ஸ். ஓகே, மயிலாசனத்தை உருவாக்குனது யாரு? ஷாஜகான். அதே போல வந்து 14ஆம் லூயியோடைய சேம் பீரியட்ல வந்து யாருன்னா ஷாஜகான் அவர்கள். ஓகேவா? இது பேசிக்கான விஷயம், தெரிஞ்சுக்கும். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஷாஜகானை தூக்கி ஜெயில புடிச்சு போட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா அவுரங்கசீப். ஆனா ஷாஜகான் என்ன பண்ணாரு, ஜஹாங்கீரை கொன்னுட்டு தான் ஆட்சிக்கு வந்தாப்ல. ஓகே, அதே போல பாத்தீங்கன்னா ஷாஜகானை தூக்கி ஜெயில பிடிச்சு போட்டு ஆட்சிக்கு வர யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அவுரங்கசீப் உள்ள வருவார். இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏப்பா நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற, உன் சொந்த பணத்தை, தண்ணி பாத்தீங்கன்னா வந்து அரசாங்க பணத்தை என்ன பண்ணிருக்க நீ, சொந்த மனைவிக்காக தாஜ்மஹால் கட்டி கொடுத்துருக்க, இது வந்து மிகப்பெரிய ஊழல். ஆனா என்ன பண்ணிருப்பாரு, ஸோ தாஜ்மஹாலை பார்த்துட்டே வந்து செத்து போன்னு சொல்லி பண்ணிருப்பாரு. ஸோ சிறைச்சாலையில போட்டு சாதாரண அடைச்சிட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சது நம்ம வந்து அவுரங்கசீப் ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? இந்த அவுரங்கசீப் யாரு? மும்தாஜுக்கும் ஷாஜகானுக்கும் பிறந்த மகன். ஓகேவா? இவர் ஆட்சி பண்றாரு. அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் சொல்லப்போனா வந்து ஒரு கதையெல்லாம் இருக்கும். 99 பேரை கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தாருலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ அவுரங்கசீப் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து தன்னோட சகோதரர்கள் தாரவ், சிஜா, முராத் இந்த மாதிரி நிறைய பேரை ஜெயிச்சுட்டு தான் வந்து ஆட்சிக்குள்ள வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இவரோட ஆட்சி காலத்துல வந்து முழுக்க முழுக்க என்ன பண்ணியிருப்பாருன்னா, குரான் இருக்கு இல்லையா, குரான் படி நான் வாழ்றேன். ஓகே, குரான் படி தான் ஆட்சி நடத்துறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா குரானை ஃபாலோ பண்ணியிருப்பார். ஓகேவா? குரான்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ யாரும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஓகேவா? யாரும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வியாபாரத்தை நேர்மை இல்லாம பண்ணாதீங்க. ஓகேவா? ப்ராப்பரா அரசாங்கத்துக்கு வரி கட்டுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், ஒழுக்கமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இவர் அதே மாதிரி ஃபாலோ பண்ற பாரு, எளிமையா வாழுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இவர் அதே மாதிரி ஃபாலோ பண்ற மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசரை நமக்கு மைண்ட்ல எப்படி இருக்கும், கிரீடம் வச்சுக்கிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு எவ்வளவு கெத்தா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். நம்ம சாதாரண துறவி மாதிரி இருப்பார் அரசாங்க அந்த அரண்மனையில உட்காந்துக்கிட்டு, சாதாரண ஒரு வேஷ்டி சட்டை, அவர் பேரு சாதாரண ஒரு சாதாரண ட்ரெஸ்ல இருப்பார். ஓகே, அவரே கிழிஞ்ச ட்ரெஸ் தைச்சுட்டு இருப்பார் அரசனை உட்காந்துக்கிட்டு அவுரங்கசீப். காரணம் குரான் படி தான் எளிமையா வாழ்றேன்னு சொல்லிட்டு இருப்பார். ஓகேங்களா? இது சில மத குருக்களுக்கு ஓகேவா இருந்துச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, நான் ஒரு அமைச்சரா இருக்கேன், நான் நீட்டா ட்ரெஸ் பண்ண ஆசைப்படுறேன். ஓகேவா? புது ட்ரெஸ் பண்ண ஆசைப்படுறேன். ஆனா அரசன் எப்படி இருக்காங்க, கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க அரண்மனையில. நான் அந்த புது ட்ரெஸ் போட்டு போக முடியுமா? முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு இடையூறா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்றாங்கன்னா வந்து நிறைய புரட்சிகள் நடந்துச்சு. இவர் குரானை ஃபாலோ பண்றாரு தவிர
மக்களுடைய வந்து நிர்வாகத்தை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க கிளர்ச்சிகள் நடந்துச்சு. ஊர் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து புரட்சிகள் நடந்துச்சு. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரா அப்படிங்கிற பக்கத்துல ஜாட் விவசாயிகள் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பஞ்சாப்ல வந்து சத்துணவு விவசாயிகள் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பந்தேல்கண்ட்ல வந்து பண்டேல்ஸ் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஊர் முழுக்க விவசாயிகள் பிரச்சனை பண்றாங்க. ஐயா நீங்க ஃபர்ஸ்ட் நிர்வாகத்தை பாத்துக்கன்னு சொல்லி ஊர் முழுக்க மக்கள் வந்து புரட்சிகள் மேற்கொள்றாங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் நடக்குது. என்னன்னா மார்வார் அப்படிங்கிற பகுதியை வந்து இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய டெல்லியோட இணைச்சுக்கிறாரு. எப்ப 1658ல. இதுல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து பெரிய பிரச்சனை. ஏன்னா மார்வாருங்கிறது ராஜபுத்திர அரசர்களுடைய கேபிட்டலா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாரு, இவர் மேரேஜ் பண்றது மூலமா என்ன பண்றாருன்னா, ஸோ ராஜ்புத்த கேபிட்டலை வந்து இவர் டெல்லியோட மெர்ஜ் பண்ணிக்கிறாரு. அதனால ராஜ்புத்துக்கும் முகலாயருக்கு இடையில வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கிளாஷ் உருவாக்குச்சு. ஓகேங்களா? யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து ஒரு அரசன் இருக்காருன்னா அவன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அரசனோட பகுதியை வந்து இவரே கேப்சர் பண்ணிட்டாரு. ஆனா மக்கள் கோவப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் என்னாச்சுன்னா, ஸோ இவர் மார்வார் அப்படிங்கிற பகுதியை இணைச்சாரு. அதனால என்னாச்சு, ராஜ்புத்துக்கும் முகலாயருக்கு இடையில வந்து ஒரு மிகப்பெரிய தீராத பிரச்சனை உருவாச்சு. ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க சிம்பிளா. அடுத்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க முக்கியமா. ஸோ முதல்ல தான் படிச்சோம். 5வது சீக்கிய குருவா இருக்கக்கூடிய ஓகேவா குரு அர்ஜுன் தேவ கொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஹாங்கீர்னு படிச்சோம். அதே போல இங்க பாருங்க 9வது சீக்கிய குருவா இருக்கக்கூடிய குரு தேஜ் பகதூர் அல்லது குரு தேக் பகதூர், குரு தேஜ் அல்லது குரு தேஜ் பகதூர் அல்லது குரு தேக் பகதூர். இவரை வந்து தூக்கில போட்டது யார் பார்த்தீங்கன்னா நம்முடைய அவுரங்கசீப் அவர்கள். அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். 5வது சீக்கிய குரு குரு அர்ஜுன் சிங், குரு அர்ஜுன் சிங். ஓகேவா? இவரை தூக்கில போட்டது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜஹாங்கீர். அதே போல பார்த்தீங்கன்னா 9வது சீக்கிய குரு. இதெல்லாம் வந்து அங்கங்க எழுதி வச்சுங்க சைட்லயே. ஏன்னா ஒரே மாதிரி டாபிக் ரெண்டு பக்கம் வருதுன்னா வந்து அங்கே எழுதி வச்சுன்னா கிளாரிஃபை கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப 5வது சீக்கிய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அர்ஜுன் சிங். அவரை தூக்கில போட்டது ஜஹாங்கீர். ஓகேவா? 9வது சீக்கிய குரு யார் பார்த்தீங்கன்னா குரு தேஜ் பகதூர். அவரை தூக்கில போடுறது வந்து நம்முடைய அவுரங்கசீப் அவர்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படியே கம்பேர் பண்ணி கேட்பாங்க. இது பார்த்துக்கணும். அடுத்து என்னன்னா இது வரைக்கும் பார்க்கறதா வந்து பெரிய கேபிட்டல்ஸ். ஓகேவா? இன்னொன்று தெரிஞ்சுங்க, அவுரங்கசீப் இருக்கார் இல்லையா, அவருக்கான அவுரங்கசீப் இருக்குல்ல அவருக்கான இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேர் வந்து பட்டப்பேர் வந்து ஆலம்கீர் சொல்லுவாங்க. ஆலம்கீர். ஓகேவா? ஸோ ஆலம்கீர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பேர். ஓகேங்களா? அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா உலகை வெல்பவர்னு அர்த்தம். உலகை வெல்பவர், உலகை வெல்பவர். ஓகேவா? ஸோ வந்து உலகத்தை நம்ம ஜெயிக்கிறதா அர்த்தம். ஓகே, அப்படின்னா முதல்ல பார்த்தோம் மெஹர்நிஷா அப்படிங்கிற பேரை என்ன பண்ணாங்கன்னா வந்து நூர் ஜஹான்னு மாத்தினாங்க. அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா உலகத்தின் ஒளி அப்படின்னு அர்த்தம். அதே போல பார்த்தீங்கன்னா ஆலம்கீர் அப்படிங்கிற பேருக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து உலகை வெல்பவர். இது ஆலம்கீர் யாரு? நாம அவுரங்கசீப். ஓகே, இந்த மாதிரி கேட்பாங்க. அவுரங்கசீப்போடைய பெயர் என்ன? ஆலம்கீர். அதுக்கு மீனிங் என்ன? ஸோ உலகத்தை வெல்பவர்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தா முக்கியமான ஹீரோஸ். மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி ஹீரோஸ் வருவாங்க. அடுத்து சில சில பாயிண்ட்ஸ் தான் போதும். ஓகேங்களா? அப்ப மற்ற முகலாய அரசர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது முதலாம் பகதூர் ஷா. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கேரக்டர் பார்த்தீங்கன்னா முதலாம் பகதூர் ஷா. இவரோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா மௌசம்னு சொல்லுவாங்க. மௌசம். ஓகே, முதலாம் பகதூர் ஷாவோட பெயர் பார்த்தீங்கன்னா மௌசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர். இவருக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா ஷா இ பெக்காபர். இது கேட்பாங்க அடிக்கடி. ஷா இ பெக்காபர் இருக்குதா? ஸோ ஷா இ பெக்காபர் என்ற பட்டப்பேர் கொண்ட அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து முதலாம் பகதூர் ஷா. இவர் ஆட்சி பண்ணது 5 வருஷம் தான். 1707 இருந்து 1712 வரைக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஆண்டு தேவையில்லை. பட் தெரிஞ்சுங்க, ஷா இ பெக்காபர் அப்படிங்கிற பட்டப்பேர் வச்சு அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து முதலாம் பகதூர் ஷா. ஒரிஜினல் பேர் என்ன? மௌசம். ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்னன்னா இவரோட ரூலிங்ல வந்து ராஜ்புத்துக்கும் நம்ம மராட்டியஸ் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றாரு. இங்க பாருங்க, அவுரங்கசீப் என்ன பண்ணிட்டு போயிட்டாப்ல, ராஜ்புத்துக்கும் முகலாயனுக்கும் பஞ்சாயத்து உருவாக்கிட்டு போயிட்டாப்ல, பிரச்சனை உருவாக்கிட்டு போயிட்டாப்ல. அப்ப என்னாச்சு, நாடு முழுக்க பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப இவர் என்ன யோசிக்கிறாருன்னா நாடு முழுக்க பிரச்சனை. ஓகே, இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப போன மாசம் வரைக்கும் இந்தியா வந்து அமைதியா இருந்துச்சு. இப்ப என்னாச்சு, போன மாசம் ஒரே மாசத்துல வந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போர் போயிருச்சு. அப்ப நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா போர்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்னாச்சு, ஸோ பார்டர்ல ப்ராப்பரா இருந்தா பக்கத்து நாட்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டா நாடு எப்படி இருக்கும்? பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். அதே கான்செப்ட் யோசிக்கிறார். என்ன பண்றாருன்னா டெல்லியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப கீழே யார் இருக்காங்க? மகாராஷ்டிரா ஆட்சி பண்ணக்கூடிய மராத்தாஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்கங்க பார்த்தீங்கன்னா ராஜ்புத் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், சுத்தி வந்து நமக்கு
பக்கத்து நாட்டுல இருக்க அரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணா நாடு நல்லா இருக்கும் இல்லையா. அப்படியே இவர் என்ன பண்றாருன்னா, மராத்தியர் மற்றும் ராஜ்புத்திரர்களோட நட்புறவை மெயின்டைன் பண்ண யாருன்னு கேட்பாங்க. ஓகே, யாரும் பதில் நம்முடைய முதலாம் பகதூர் ஷா அவர்கள். ஓகேங்களா, அது தெரிஞ்சுங்க. அடுத்து வரக்கூடிய ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் ஷா. அதிகமாக கொஸ்டின் கேட்கறது இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க ஆர்டருக்காக. முதலாம் பகதூர் ஷா, அடுத்து வரக்கூடியது ஜஹாங்கீர் ஷா. அந்த அளவு தெரிஞ்சா போதும். அவரை பத்தி ரொம்ப கேட்கறது இல்லை பெரும்பாலும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் முதலாம் பகதூர் ஷா, அடுத்து ஜஹாங்கீர் ஷா, அவ்வளவுதான். அடுத்து வரது யாருன்னா ஃபருக் ஷியார் வராரு. ஓகேவா, ஃபருக் ஷியார் வராரு. இவர் என்ன பண்றாருன்னா, கொஸ்டின் ரொம்ப முக்கியம், 1717. ஸோ ஸ்கூல் புக்கில் நிறைய டேட்டா இருக்குங்க. ஓகே, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு ரெண்டு பாயிண்ட் முக்கியம், அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ ஃபருக் ஷியார் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1717. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணுறாரு, ஃப்ரீ ட்ரேடுக்காக, ரொம்ப முக்கியம். ஃப்ரீ ட்ரேடுனா பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் பண்ணுற பிஸ்னஸ்க்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஓகேவா, அந்த ஃப்ரீ ட்ரேடுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபருக் ஷியார். இப்போ யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சார் கேப்டன், சார் தாமஸ் ரோ, கேப்டன் ஹாக்கிங்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஜஹாங்கீர் பீரியட்ல வந்து என்ன பண்ணாங்க, ஐயா நாங்கள் வந்து ஒரு கோட்டை கட்டிக்கிறோம், கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா, பட் நம்மளால என்ன பண்ணிட்டாப்ல ஃபருக் ஷியார், ஸோ வந்து வெள்ளக்காரன் பண்ற பிசினஸ்க்கு டேக்ஸ் தேவையில்லைன்ட்டாப்ல. அது பேர் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபர்மான்னு சொல்லுவாங்க, கோல்டன் ஃபர்மான். அப்படின்னு அர்த்தம், வெள்ளைக்காரனுக்கு ஒரு பொன் முட்டையிடுற வாய்ப்பு மாதிரி. ஓகேவா, வெள்ளைக்காரன் பண்றான் ஃப்ரீ ட்ரேடு பண்றதுக்கான கோல்டன் ஃபர்மான் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபருக் ஷியார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இது ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான், ஸோ பிஸ்னஸ் பண்ணுறான், அதுக்கான டேக்ஸ் அவன் கட்ட தேவையில்லை. அப்போ டேக்ஸ் மிச்சமானதில் வச்சு என்ன பண்ணுறான், அந்த டேக்ஸை மிச்சமானதை வச்சுக்கிட்டாங்க ஒரு பக்கம் ராணுவத்தை டெவலப் பண்ணிட்டே இருக்கிறான். இந்த மாதிரிலாம் போய் முடியும். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கொஸ்டின் முக்கியம். ஸோ வெள்ளைக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு, ஓகேவா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து ஸோ இலவச வர்த்தகத்துக்காக, ஃப்ரீ ட்ரேடுக்காக கோல்டன் ஃபர்மான்ங்கிற அனுமதி வழங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபருக் ஷியார் அவர்கள். ஆண்டு வந்து 1717. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இவரில் அந்த பர்மிஷன் கொடுக்காம இருந்திருந்தா வெள்ளைக்காரன் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பான். ஓகேவா, அதனால கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு இன்னொன்று கேட்பாங்கன்னா, இதுக்கு பேர் வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப், மேக்னா கார்ட்டா ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லுவாங்க. அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய உரிமை சாசனம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய உரிமை சாசனம், அதாவது பார்த்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லக்கூடிய கோல்டன் ஃபர்மான் கொடுத்தது யார் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபருக் ஷியார் அவர்கள். இது முக்கியம். அடுத்த ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷா. ஓகேவா, ஸோ அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா முகமது ஷா. இவரோட காலத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாதிர் ஷாவுடைய படையெடுப்பு நடக்குது. ஓகேவா, ஸோ ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1739. சரி, என்ன பண்றாங்கன்னா, நான் முகமது ஷா ஆட்சி பண்ணும்போது நாதிர் ஷாவுடைய இன்வேஷன் படையெடுப்பு நடக்குது. நடந்து என்ன பண்றாங்க, இந்தியாவில் இருந்த டெல்லியில இருந்த மயில் ஆசனத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க, மயில் ஆசனத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா, அதை யோசிச்சு பாருங்க, மயிலாசனத்தை பயன்படுத்தினது யாரு, உருவாக்குனது யாரு, ஷாஜகான். மயிலாசனம் எப்ப தூக்கிட்டு போறாங்க, ஸோ முகமது ஷா பீரியட்ல தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போனது யாரு, நாதிர் ஷாவோட டீம் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுவும் என்ன பண்ணிட்டாங்க, டெல்லியில இருந்து, அதாவது இந்தியாவில இருந்த கோஹினூர் வைரத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து 1739 நாதிர் ஷா படையெடுப்பு நடந்து மயிலாசனத்தையும் இந்த கோஹினூர் வைரத்தையும் தூக்கிட்டு போகும்போது அரசன் யாருன்னா முகமது ஷா அவர்கள். ஓகேவா, அவருக்கான பட்டை பேர் பார்த்தீங்கன்னா ரங்கீலான்னு சொல்லுவாங்க. ஸோ முகமது ஷாவோட பட்டை பேர் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் வந்து ரங்கீலா. ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சா போதும். இதுல முக்கியமான பாயிண்ட் நாதிர் ஷா படையெடுப்பு. ஓகேங்களா, ஸோ அதே போல் காலேஜ் கிளாஸில் வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, தைமூர் படையெடுப்பு நடந்துச்சு இல்லையா, அந்த சமயத்தில் டெல்லி ஆட்சி பண்ணது யாருன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நஸ்ருதீன் முகமது ஷா அப்படின்னு மாற்றிங்க. ஓகேங்களா, நஸ்ருதீன் முகமது ஷா தான் தைமூர் படையெடுப்பப்ப டெல்லி ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அங்கே வந்து லைட்டாக ஒரு கொஞ்சம் டேட்டாவை மாற்றிக்கிங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாதிர் ஷா படையெடுப்பப்ப டெல்லியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முகமது ஷா அவர்கள். ஓகே, அடுத்த கேரக்டர் வந்து அகமது ஷா. அவ்வளவுதான், வேற ஒன்றும் தேவையில்லை. ஓகேங்களா, ஏன்னா சில அரசர்கள் பார்த்தீங்கன்னா வந்தாங்க போனாங்க, வேற எதுவும் சிறப்பாக ஆட்சி பண்ணல, வரலாற்றுல சொல்ற அளவுக்கு ஆட்சி பண்ணல அவங்க. ஓகே, அதனால வந்து அகமது ஷா, அவ்வளவுதான். அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆலம்கீர் அப்படிங்கிற கேரக்டர். நல்லா கவனிச்சுங்க, ஆலம்கீர் அப்படிங்கிறது நம்மளுடைய அவுரங்கசீப் இருந்தது இல்லையா, அவருக்கான பட்டப்பேரா இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அதே பேர் என்ன பண்றாருன்னா ஒரு அரசனும் ஆட்சி பண்றாரு. ஓகேவா, அப்படின்னா ஆலம்கீர் பார்த்தீங்கன்னா 1754 டு 59 ஆட்சி பண்றாரு. ஸோ இவரை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா அகமது ஷா டெல்லி ஆக்கிரமிச்சிடறாரு. ஓகேவா, ஸோ ஆலம்கீர் ஆட்சி பண்ணும்போது அகமது ஷான்னு சொல்லக்கூடிய ஒரு படையெடுப்பு வந்து நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒட்டுமொத்த டெல்லியும் வந்து சூறையாடப்படுது. ஓகேவா, டெல்லி என்ன பண்ணிட்டாரு, அகமது ஷான்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் பண்றாங்க, டெல்லியை வந்து மராட்டியரும் அப்படியே ஆட்சி பண்ண கேப்சர் பண்றாங்க.
ஓகேவா? அப்ப என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஆலம்கீரோட ஆட்சி குறைய ஆரம்பிக்குது, வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அவுரங்கசீப்க்கு அப்புறம்லாம் சிறப்பா யாரும் ஆட்சி பண்ணல. குட்டி குட்டி அரசர் தான். வராங்க, போறாங்க, வராங்க, போறாங்க அவ்வளவுதான். 30 வருஷம், 40 வருஷம் யாரும் தொடர்ந்து ஆட்சி பண்ணல. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆலம்கீரோட ஆட்சி வந்து பார்டர் குறைச்சிக்கிட்டே இருக்கு. அது காரணம் என்ன? அகமது ஷாவோட படையெடுப்பு. 2வது பார்த்தீங்கன்னா, மராட்டியர்கள் உள்ள என்ன பண்றாங்க வந்து டெல்லியை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த போருக்கு பேர் பார்த்தீங்கன்னா 3ஆம் பானிபட் போர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டு 1761. அப்ப தெரிஞ்சுக்கங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் பானிபட் போர். அப்படியே ரீகால் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் பானிபட் போர். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா எக்ஸாம்ல கேட்கறாங்க. ஓகே, முதலாம் பானிபட் போர் யார் பண்ணாங்க? இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையில. ஜெயிச்சது யாரு? பாபர். தோத்து போனது இப்ராஹிம் லோடி. ஆண்டு 1526. ஓகேவா? அதே போல 2ஆம் பானிபட் போர் ஆண்டு 1556. யார் யார் கடையில் நடந்துச்சு? அக்பருக்கும் வெர்சஸ் ஹேமச்சந்திரன். ஓகேவா? அக்பர் ஜெயிச்சாரு, ஹேமச்சந்திரன் தோத்து போனார். அக்பர் சப்போர்ட் பண்ணது யாரு? பைரம் கான். இதெல்லாம் படிச்சோம் 1556. அதே போல 3ஆம் பானிபட் போர் பார்த்தீங்கன்னா 1761. ஓகேவா? இதுல வந்து ஆலம்கீரோட டீம் தோத்து போக ஆரம்பிச்சிடும். அப்ப என்னாச்சு? டெல்லி வந்து கை நழுவி போக ஆரம்பிக்குது. அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஷா ஆலம் 2. இவரோட காலத்துல என்னாச்சு? பக்ஷார் போர் நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டு கேட்டு இருப்பாங்க, ரொம்ப டீப்பா கேட்க மாட்டாங்க. பக்ஷார் போர் நடைபெற்ற ஆண்டு, அவ்வளவுதான். சிம்பிள் கொஸ்டின். பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1764. 3ஆம் பானிபட் போர் 1761. அடுத்த 3 வருஷத்துல என்னாச்சு? பக்ஷார் போர் நடக்குது 1764. இந்த போர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? நம்ம டெல்லி அரசர்கள் வலிமை குறைஞ்சுக்கிட்டே போகும். ஓகேவா? பிரிட்டிஷ்காரன் டாமினேட் பண்ணிட்டே இருப்பான். அப்ப என்ன பண்றான் பாருங்க. ஸோ இந்த போர் எப்படி முடியுதுன்னா, டியூ டு அலகாபாத் ஒப்பந்தம். ஓகே, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் போட்டு என்ன பண்றாங்க? ஸோ டெல்லியை வந்து வெள்ளைக்காரன் கேப்சர் பண்ணிடுறான். அப்ப அவன் போடுற ஆர்டர் எப்படி இருக்கு பாருங்க. 12 வருஷத்துக்கு ஷா ஆலம் 2 கேட்டுக்க, நீ 12 வருஷத்துக்கு டெல்லியில வரக்கூடாது. யோசிச்சு பாருங்க, டெல்லி அரசன் அவரையே நாட்டு விட்டு துரத்துறாங்க. 12 வருஷத்துக்கு வந்து டெல்லியில வரக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. யார் ஆர்டர் போடுறா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர்டர் போடுறான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஜஹாங்கீர் காலத்துல கேப்டன் ஹாக்கின்ஸும் தாமஸரும் வந்து ஐயா பிசினஸ் பண்ற பர்மிஷன் கேட்டாங்க. ஓகேவா? ஃபருக்ஷார் பீரியட்ல ஃப்ரீ ட்ரேட் பண்றது பர்மிஷன் வாங்கிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அரசனுக்கு உத்தரவு போடுறாங்க. 12 வருஷம் உத்தரவு போடுறோம். அந்த அளவுக்கு பிரிட்டிஷ்காரன் மட்டும் டெவலப் ஆயிட்டோம். ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க. டெல்லியில் 12 ஆண்டுகள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்ட அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஷா ஆலம் 2. ஏன் அப்படி தடை விதிச்சாங்க? பிகாஸ் ஆஃப் பக்ஷார் போர்ல தோத்து போயிட்டாரு. எப்படி அக்ரிமெண்ட் முடிச்சாங்க? அலகாபாத் ஒப்பந்தம் போட்டு அக்ரிமெண்ட் அந்த போரை முடிச்சாங்க. அதனால என்னாச்சு? அவருக்கு அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா 12 வருஷம் வரக்கூடாதுன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சாங்க. ஓகேவா? அடுத்து வரக்கூடிய கேரக்டர் வந்து 2ஆம் அக்பர். அவ்வளவுதான், முடிய போதாங்க, அரசர்கள் முடிய போறாங்க. ஸோ 2ஆம் அக்பர் வராரு அடுத்தது. இவருக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன சொல்றாங்க? நீ அரசன், பேருக்கு அரசன், அவ்வளவுதான். ஓகேவா? டெல்லி ஆட்சி பண்றதுலாம் உனக்கு பர்மிஷன் கிடையாது. ஜஸ்ட் பேருக்கு அரசனா இருந்துட்டு போ. நாங்க என்ன பண்றோம்? உனக்கு பென்ஷன் கொடுக்குறோம். அதை வாங்கினியா, அமைதியா என்ஜாய் பண்ணி லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே என்ன பண்றாங்க? ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அரசனுக்கு பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இவர் பேருக்கு அரசனா உட்காந்து பென்ஷனை வாங்கிட்டு ஒரு ஓரத்துல உட்காந்துருப்பாரு. ஓகேவா? ஆனா வந்து ஒட்டுமொத்த ரூலிங்கையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்ப கேட்பாங்க, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட பென்ஷன் வாங்கிட்டு இருந்த அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் அக்பர். யோசிச்சு பாருங்க, பாபர் வந்து இந்துஸ்தானத்தோட பேரரசனா இருந்தாரு. எவ்வளவு பெரிய இந்தியா உருவாக்குனாரு. ஓகேங்களா? பட் என்னாச்சு? போக போக பாத்தீங்கன்னா ஆட்சிகள் குறைஞ்சு போய் பிரிட்டிஷ்காரன் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, அப்ப என்னாச்சுன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால பென்ஷன் வாங்கப்பட்ட அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ 2ஆம் அக்பர் அவர்கள். இவருக்கு வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இவர் தான் வந்து நம்ம கேள்விப்படக்கூடிய ராஜாராம் மோகன் ராய் கேள்விப்படும் இல்லையா? சமூக சீர்திருத்தவாதி. சொல்லப்போனா சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிச்சாரெல்லாம் கேள்விப்படுவோம். ஓகேவா? அந்த ராஜாராம் மோகன் ராய் இருக்கார் இல்லையா? அவருக்கு அந்த ராஜாங்கிற பட்டம் கொடுத்தது. ஸோ அது பட்டம் தான் ஆக்சுவலா. ஓகேவா? ராஜா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் அக்பர் அவருக்கு. அப்படி கேட்பாங்க. ராம் மோகன் ராய்க்கு, தட் மீன்ஸ் சோசியல் ரிஃபார்மர், சமூக சீர்திருத்தவாதியான ராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படிங்கிற டைட்டில் கொடுத்தது யாருன்னா நம்முடைய 2ஆம் அக்பர் அவர்கள். அவர் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு? ஸோ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்ட பென்ஷன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டுறாரு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து கடைசியா வரக்கூடிய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா. கடைசி ஆள் பார்த்தீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா. ஸோ இவர் கடைசி நம்மளுக்கு ஏன் கடைசி ஆள்னு சொல்றாங்கன்னா, இவர் தான் வந்து ஒட்டுமொத்த முகலாயத்துல கடைசி ஆள். இதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா 1857 கேள்விப்பட்டிருப்போம். 1857
இந்தியாவுடைய முதலாம் விடுதலை புரட்சி, பெருங்கழகம்லாம் கேள்விப்படுவோம். பெருங்கழகம், இந்த கிரேட் ரிவோல்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மங்கள் பாண்டே புரட்சிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த புரட்சி நடக்கிற சமயத்துல வந்து டெல்லி ஆட்சி பண்ண அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா. ஓகேங்களா? ஸோ இவர் டெல்லியில ப்ராப்பரா ஆட்சியெல்லாம் பண்ணல, டெல்லியில அரசனா இருந்தார், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப வந்து இவரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாஃபர்னு சொல்லுவாங்க. அப்படியே கேட்பாங்க. ஓகேவா? பெருங்கழகத்தின் பொழுது, தட் மீன்ஸ் கிரேட் ரிவோல்ட் அப்ப 1857 டெல்லியில வந்து இருந்த அரசன் யாருன்னா ஜாஃபர் அப்படிங்கிற பட்டப்பேர் வச்சிருக்கக்கூடிய இரண்டாம் பகதூர் ஷா. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கேட்டே இருக்கிறாங்க. அதாவது சொன்னதான் 1857 புரட்சியின் அப்ப ஹெட்டா இருந்தது யார் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா. ஓகேவா? அப்புறம் சின்ன புரட்சி ஏன் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க மக்கள் ஃபுல்லா. ஓகேவா? பெங்கால் ஆரம்பிக்கிற புரட்சி என்ன பண்ணுறாங்க, அப்படியே பெங்கால் ஆரம்பிச்சு அப்படியே டெல்லி வரைக்கும் மக்கள் போவாங்க. ஓகேவா? என்ன பண்றாங்க ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன். ஸோ மங்கள் பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப்பாய் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சரியா? ஸோ அந்த ஆங்கிலேயருடைய அடக்குமுறைக்கு எதிராக சொல்ல போனால் ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா துப்பாக்கி தோட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பன்றி கொழுப்பு பசு கொழுப்பு தடவி இருப்பாங்க. அது என்ன பண்ணணும், துப்பாக்கி தோட்டம் நீங்கள் சுடுறதுக்கு முன்னாடியே அதை ப்ராப்பராக வாயில கடிச்சு லோடு பண்ணி சுடுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பன்றி கொழுப்பு பசு கொழுப்பு பயன்படுத்துறது ஹிந்து முஸ்லீமுக்கு பிடிக்கல. ஓகேவா? அதனால வந்து ஒரு புரட்சி தான் பார்த்தீங்கன்னா வந்து மங்கள் பாண்டே புரட்சி. அப்போ இந்த புரட்சியில் என்ன பண்ணுறாங்க மக்கள் ஃபுல்லாக அந்த அந்த பெங்கால் கேம்ப்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸரை ஃபுல்லாக சுட்டு கொண்டுட்டு வங்காளத்துல என்ன பண்ணுறாங்க, அப்படியே படையெடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பெரிய நடைபயணமாக வந்து டெல்லிக்கு வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, அரசன்ட்ட பேசுகிறாங்க. அரசே, ஓகே, இரண்டாம் பகதூர் ஷா என்ன பண்ணுங்க, நாங்கெல்லாம் வங்காளத்துலேருந்து நிறைய படையெடுத்து வந்திருக்கோம். நீங்கள் ஊன்னு ஒரு உத்தரவு போடுங்க, ஒரு பிளான் சொல்லுங்க, என்ன பண்ணலாம், வெள்ளைக்காரனை துரத்திடலாம்னு சொல்லி பகதூர் ஷாட்ட கேட்பாங்க. ஓகேவா? பகதூர் ஷாக்கு என்ன பண்ணுறது தெரியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணல, போர்க்களத்துக்கு போனது கிடையாது. ஏன்னா பகதூர் ஷாவோட அப்பா தாத்தாவே என்ன பண்ணியிருக்காங்க, ஓரமாக உட்காந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போ பகதூர் ஷாக்கு என்ன பண்ணுறது தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளைக்காரன் ஓரளவுக்கு பிளான் பண்ணி இந்த போரை முடிச்சிடறான். போரே ஆரம்பிக்கல, ஒரு கிளர்ச்சியை முடிச்சிடறான். ஓகேவா? அப்போ வெள்ளைக்காரன் தோன்ற விஷயம் என்னன்னா, நாட்டுல அரசன் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அரசனுக்கு கீழே கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து வெள்ளைக்காரன் தோணுது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த இரண்டாம் பகதூர் ஷா வந்து நாடு விட்டு நாடு துரத்திடுறாங்க. எங்க துரத்திடுறாங்க, ஸோ ரங்கூன்கிற நாட்டுக்கு, சொல்லப்போனா இப்ப இருக்க மியான்மர் இருக்கு இல்லையா, அந்த நாட்டுக்கு வந்து நாடு கடத்திடுறாங்க. கடைசி நச்சு அந்த மனுஷன் 1862 வந்து ஸோ ரங்கூன்ல இறந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ இதான் கடைசியா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ முகலாயர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா பாபர் ஆரம்பிச்சு வச்ச விஷயம் 1526ல. அதுக்கப்புறம் என்னாச்சு, 1857ல பாத்தீங்கன்னா வந்து பெருங்கழகத்தின் மூலமா முகலாய ஆட்சி இந்தியால முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் ஆச்சுன்னா 1857க்கு அப்புறம் ஸோ வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டான், இந்தியாவில் அந்த அரசர்களை ஃபுல்லாக துரத்தி விட்டு, தெரிஞ்சு கடைசியால இவர் தான் இரண்டாம் பகதூர் ஷா. ஓகே, அவரே துரத்தி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ டேரெக்டா டெல்லி அந்த இவங்க இங்கிலாந்து குயின் இருப்பாங்களே, இங்கிலாந்து ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் யார் இருந்தாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து நாட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பண்றாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சியை வந்து இங்கிலாந்து அரசையே வந்து டேக் ஓவர் பண்ணி அரசுக்கு கீழே ஆட்சி போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 1857க்கு அப்புறம் இந்தியா வந்து என்ன பண்றாங்க, அரசுக்கு கீழே ஆட்சிக்கு போயிருச்சு. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து அந்த முகலாயரை பத்தி பார்க்கும்போது வந்து முக்கியமான சில டேட்டாஸ் தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, முகலாயர் காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, 1/3 டேக்ஸ் போட்டிருக்காங்க. உற்பத்தி பண்ணக்கூடிய ஈல்டுல வந்து 1/3 டேக்ஸ் கட்டணும். நம்ம குப்தர்களை படிச்சோம், பாகா அப்படின்னு ஒரு டேக்ஸ். குப்தர்களை பார்த்தீங்கன்னா பாகான்னு ஒரு டேக்ஸ் பத்தி படிச்சோம். அது எப்படி இருந்துச்சு, விளைச்சல்ல 1/6 கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு குப்தர் காலத்துல. ஓகேவா? இங்க என்ன பண்றாங்க, விளைச்சல்ல 3 ஒரு டேக்ஸ் கேட்கறாங்க. அடுத்து இங்க நடந்த முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பார்லி, அரிசி, கோதுமை எல்லாம் பயிர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. அடுத்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க, பருத்தி மற்றும் கரும்பு போன்ற வணிக பெயர்கள் இங்க அதிகம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. வேற என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த முகலாயர்கள் ஆட்சி பண்ணும்போது தான் இந்தியாவுக்கு புதுசா 2 பயிர் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று புகையிலை அண்டு சோளம். அது வரைக்கும் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக பயிர் பண்ணல. ஓகேவா? அப்போ இந்த புகையிலை மற்றும் சோளம் ஆகிய பயிர்கள் யாரோட ஆட்சி காலத்துல இந்தியாவில வந்து தருவிக்கப்பட்டது, யாரோட ஆட்சி காலத்துல இந்தியாவில கொண்டு வந்து பயிர் பண்றாங்க பார்த்தீங்கன்னா முகலாயரோட பீரியட்ல பயிர் பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பண்றாங்க, இந்தியாவில இருந்து அரிசி சர்க்கரை ஃபுல்லாவே ஃபாரினுக்கு ஏற்றுமதியும் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவுக்கு முகலாயர் ஆட்சியில அறிமுகப்படுத்தப்பட்ட பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா புகையிலை மற்றும் சோளம். ஓகேங்களா? இந்த பயிர் ரொம்ப முக்கியம். இது மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டொபாக்கோவும் மைஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் முகலாயர் பீரியட்ல. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல அந்த வணிகர்கள் இருப்பாங்க இல்லையா, ட்ரேடர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஷேத் அண்டு போரா. நம்ம குப்தர்களை படிச்சிருப்போம். ஓகேவா? ஷார்த்தவாகா, சிரேஷ்டின்னு படிச்சிருப்போம். ஸோ குப்தர் பத்தி படிக்கும்போது சிரேஷ்டி அப்படிங்கிறவங்க ஒரே இடத்துல உட்காந்து வணிகம் பண்றவங்க. ஷார்த்தவாகா அப்படிங்கிறவங்க ஊர் விட்டு ஊர் போய் வணிகம் பண்றவங்க.
ஓகேவா? இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் ட்ரேடர்ஸ்க்கு பேர் வந்து ஷேத் அண்ட் போரா. ஷேத் அண்ட் போரான்னா வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வணிகம் பண்றவங்க. ஓகேவா? பேனிக் அப்படிங்கிறவங்க வந்து என்னன்னா வந்து லோக்கல் ட்ரேடர்ஸ், உள்ளூர்காரங்க. பஞ்சாரா அப்படிங்கிறவங்க என்னன்னா, இந்த சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மாட்டு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாட்டு வண்டியில எப்படி இருப்பாங்க? ஒரு பெரிய பெரிய மூட்டை மூட்டையா கட்டிட்டு போய் வணிகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா யாருன்னா பஞ்சாரான்னு சொல்லுவாங்க. ஸோ முகலாயர் ஆட்சி காலத்துல 3 ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஷேத் அண்ட் போரா. ரொம்ப தூரம் போய் டிராவல் பண்ணிட்டு வியாபாரம் பண்றவங்க. ஓகேவா? பேனிக் உள்ளூர்ல வியாபாரம் பண்றவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாராங்கிறவங்க பெரிய பெரிய மூட்டையை கொண்டு போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வரவங்க. ஓகே, நீண்ட தூரம் போய் டிராவல் பண்றவங்க பேர் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் என்ன பண்றாங்க? மொத்த பொருட்களை சொல்லப்போனா பல்க் வியாபாரிகள். ஓகேவா? ஹோல்சேலர் மாதிரி அப்படி பண்றவங்க பேர் தான் வந்து பஞ்சாரான்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, வங்காளத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க? அந்த மீன்ஸ் பெங்கால் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அரிசி, சர்க்கரை, அதே போல சாஃப்டான மஸ்லின் கிளாத் எல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, குஜராத் தான் வந்து முகலாயர் ஆட்சி காலத்துல வந்து ட்ரேடிங்கான முக்கிய எக்ஸ்போர்ட்டா இருந்துச்சு. நம்ம இதுல படிச்சிருப்போம். சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல முக்கியமான துறைமுக நகரம், போர்ட் சிட்டி என்ன இருந்துச்சுன்னா லோத்தல் இருந்துச்சு. அதே போல முகலாயர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா முக்கிய ஒரு துறைமுக நகரமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத் இருந்துச்சு. அங்கிருந்து என்ன பண்ணிருக்காங்க? நிறைய பொருளை ஏற்றி இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து கடைசியா பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா இலக்கியங்கள். ஓகேவா? முகலாயர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா சில இலக்கியங்கள் முக்கியம். அக்பரோட ஆட்சி காலத்துல என்ன இருக்குன்னா வந்து பாரசீக மொழி டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது படிச்சோம் இல்லையா? ஷெர்ஷா சூர் பத்தி படிச்சோம். என்ன பண்ணாரு ஷெர்ஷா சூர்? ஸோ லேண்டட் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாவே பெர்ஷியன் லாங்குவேஜ்லயும் கூட என்ன பண்ணாரு? லோக்கல் லாங்குவேஜ் டெவலப் பண்ணாரு. பட் அக்பர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, முழுக்க முழுக்க பெர்ஷியன் லாங்குவேஜ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம இருக்காங்க. இதுல முக்கியமான சில புக்ஸ் பாத்தீங்கன்னா, அபுல் ஃபசல் எழுதின புக்கு பேர் பாத்தீங்கன்னா ஐன் இ அக்பரி. ஸோ அக்பரை பத்தின புக்கு தான். ஐன் இ அக்பரி பேர்ல இருக்கு இல்லையா? அக்பரை பத்தின புக்கு தான் ஐன் இ அக்பரிங்கிறது. எழுதுன யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அபுல் ஃபசல். இன்னொரு புக்கு என்னது? அக்பர் நாமா. ஸோ அக்பரை பத்தின புக்கு தான் அக்பரி. அக்பர் நாமா எழுதுனது யாரு? அபுல் ஃபசல். அப்படியே கேட்பாங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரோட சுயசரிதை. அது பேரு ஆள் சொல்லியிருக்கோம். ஆட்டோ பயோகிராஃபின்னு எப்படி ஆரம்பிக்கும்? துசுக்னு ஆரம்பிக்கும். ஓகே, பாபருக்கு படிச்சோம். துசுக் இ பாபரி அவரே எழுதுனது. அதே போல பார்த்தீங்கன்னா வந்து ஜஹாங்கீருக்கு என்னது? துசுக் இ ஜஹாங்கீரி அவரே எழுதுறது. ஓகேவா? அப்ப என்ன விஷயம்? அவரோட ஆட்டோ பயோகிராஃபி. இதுல ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இவரு ஷாஜகான் இருக்காருல்ல, அவரை பத்தி எழுதியிருக்காங்க. ஷாஜகான் நாமா. இந்த நாமாங்கிற புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வரலாறு தான். பட் அரசரை பத்தி வேற ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. துசுக்னு அவர் எழுதுறது, நாமானா வேற ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. ஓகே, அப்ப ஷாஜகான் நாமாங்கிறது வந்து ஷாஜகானை பத்தின பயோகிராஃபி. எழுதுனது யாருன்னா இணையத் கான். இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஷாஜகான் வந்து காதல் இளவரசன், காதலுக்கு அரசன். அப்ப எப்படி பண்றாரு? இதயத்திலிருந்து காதல் பண்றாங்கன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி. அப்ப வந்து இதயம் இணையம் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்படி சொல்லி ஷாஜகான் நாமாங்கிற புக் எழுதுனது யாருன்னா இணையத் கான். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்காருன்னா தாரோ ஷிகோ. ஓகேவா? நம்ம அவுரங்கசீப் இருந்தார் இல்லையா? அந்த கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா தாராஸ் அவரோட சகோதரர்கள் இவங்கெல்லாம். ஓகேவா? அப்ப தாரோ ஷிகோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா தத்துவ ஞான இளவரசர்னு சொல்லுவாங்க. தத்துவ அப்படியே கேட்பாங்க எக்ஸாம்ல. தத்துவ ஞான இளவரசர். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பொலைட்ஃபுல்லாக ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக ஃபிலாசபி பேசிட்டு இருப்பார் மனுஷன். ஓகேவா? அப்படி யாரும் பார்த்தீங்கன்னா தத்துவ ஞான இளவரசன் அழைக்கப்பட்டது யாருன்னா தாரா ஷிகோ. அவரும் இருக்காரு பகவத்கீதை, அதே போல சில உபநிஷம். ஓகே, அதெல்லாம் இருக்காருன்னா பெர்ஷியன் லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு. மக்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, அப்ப என்ன பண்றாங்க? அவருக்கு வந்து தத்துவ ஞான இளவரசர்னே பட்டம் வச்சாங்க. பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரா ஷிகோ. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க துளசிதாஸ் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா ராமாயணத்தை வந்து ஹிந்தியில மொழிபெயர்க்கிறாரு. ஓகேவா? சான்ஸ்கிரிட்ல ராமாயணம் இருக்குல்ல, என்ன பண்றாருன்னா ஹிந்தியில வந்து ராம சரித்திர மனஸ் அப்படிங்கிற பேர்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. யாரு? நம்மளுடைய துளசிதாசர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது பேசிக்கான சில விஷயங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சில பில்டிங்கை பத்தி பார்த்து முடிச்சா போதும். ஓகே, ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் எங்க கட்டியிருக்காங்க? யமுனை நதிக்கரையில ஆக்ரால கட்டினாங்க. கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1632 ஆரம்பிச்சு 1653 கட்டி முடிச்சாரு. கட்டி முடிச்சதாரு நம்ம தாஜ்மஹால் கட்டினது ஷாஜகான். ஓகேவா? அடுத்து ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை. ஓகேங்களா? அது தெரிஞ்சு ஜஸ்ட் செங்கோட்டை தெரிஞ்சுங்க. இதை கட்டி முடிச்சதும் ஷாஜகான் தான். வேற எதுவும் கேட்கறது கிடையாது. ஓகேவா? டெல்லியில இருக்கக்கூடிய செங்கோட்டை முகலாயர்களின் தலைமையகமான செங்கோட்டை கட்டினது ஷாஜகான். அவ்வளவுதான்.
ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாலிமர் கார்டன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முகலாய தோட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ முகலாய தோட்டத்துடைய சிறப்பம்சம் கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள். முகலாய தோட்டத்துடைய தட் மீன்ஸ் அந்த முகல்ஸ் கார்டன், முகலாய தோட்டத்துடைய முகல்ஸ் கார்டனுடைய சிறப்பம்சம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நீர்நிலை இருக்கும், ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கண்டிப்பாங்க வாட்டர் சோர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குளமோ குட்டையோ ஏதோ இருக்கும். ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே எப்படி இருக்கும்னா வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். சிமெட்ரிக்கலாக வந்து லெஃப்ட் சைடு எப்படி இருக்கோ அதே போல ரைட் சைடு இருக்கும். ஓகேவா. சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இடப்புறம் எப்படி இருக்கோ அதே போல கண்ணாடி மாதிரி மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். ஓகேவா. யோசிச்சு பாருங்க, எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஸோ லெஃப்ட் எப்படி இருக்கோ அதே போல ரைட் இருக்கு. ஓகேவா. தாஜ்மஹால் அப்படிதான், எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதே போல பார்த்தீங்கன்னா வந்து முகலாய தோட்டம் எடுத்தீங்கனாலே அங்கே கண்டிப்பாக சில சில குட்டி தாவரங்கள் புதர் வகைகள் இருக்கும், நீர்நிலை இருக்கும், அதே போல பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். இப்படிப்பட்ட தோட்டத்தை வந்து ஊர் முழுக்க உருவாக்குன யார் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஷாஜகான் அவர்கள். ஓகேங்களா. அது தெரிஞ்சுங்க. அடுத்து ஜம்மா மஸ்ஜித்தை கட்டினதும் ஷாஜகான் தான், முதலே பார்த்தோம். டெல்லியில வந்து ஜம்மா மஸ்ஜித் கட்டினதும் ஷாஜகான் தான். ஆண்டு 1656 இதுதான். ஓகேவா. டெல்லியில ஜம்மா மஸ்ஜித்தை கட்டினதும் ஷாஜகான் தான். ஆண்டு 1656. ஓகேவா. அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் தோம்ப், அதாவது ஹுமாயூனோட கல்லறை கட்டப்பட்ட ஆண்டு வந்து 1570 கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. இதுல கேட்ட ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்னன்னா, அந்த ஹுமாயூன் கல்லறைய ஸோ உலகத்துடைய தொல்லியல் துறையா, ஓகே, யுனெஸ்கோ இருக்காங்க இல்லையா, யுனெஸ்கோ என்ன பண்ணுவாங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆன்ஷியன்ட் பில்டிங், தொல்லியல் பில்டிங்கை வந்து அறிவிப்பாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துடைய கலாச்சார மரபுரிமை சின்னமா வந்து அந்த ஹுமாயூன் கல்லறையை வந்து அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1993. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அந்த சமயத்தில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அப்போ தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். ஸோ முகலாயரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 1526 முதலாம் பானிபட் போர் மூலமா இப்ராஹிம் லோடி தோக்கடிச்சு நம்ம பாபர் ஆட்சிக்கு வந்தாரு. பாபருக்கு அப்புறம் அவரோட மகன் ஹுமாயூன். ஹுமாயூன் ஆட்சி காலத்துல 1540 என்ன பண்றாரு, ஹுமாயூனை துரத்தி விட்டுட்டு நம்முடைய சேஷாசோர் ஆட்சி பண்ணாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸோ ஹுமாயூன் திரும்ப ஆட்சிக்கு வந்தார் 1555. 56லயே அவர் படிக்கட்டில் தவறிகள் வந்து இறந்துட்டார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஹேமச்சந்திரன் குறுக்க வந்து ஆட்சி பண்ணாரு. பட் என்ன பண்ணிட்டாரு, 1556 இரண்டாம் பானிபட் போறோமா நம்ம அக்பர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர், அடுத்து ஷாஜகான்.